ஹலோ கிறிஸ்டல் மேக்ரோ யூடியூபர்ஸ் நான் சொல்லி இன்னைக்கு இதோட என்ன பார்க்க சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து செகண்ட் ஃபிராங்கரோடைய ஒரு 20 சாப்டர் தான் இந்த வீடியோட பார்க்க போறோம். அதாவது 21 சாப்டர்ல இருந்து 40 சாப்டர் வந்து பார்க்க போறோம். அண்ட் தென் இது ஒரு 1 hour ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கிப் பண்ணா வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபுல்லா வந்து போட்டிருப்போம். அண்ட் தென் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை. இந்த மாதிரி நிறைய மேன்மா கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தென் ஃபியூச்சர்ல நிறைய மேன்பர்ஸ் வந்து பார்க்கலாம். அது இல்லாம நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்பதான் வந்து நாங்களும் வந்து புதுசா போட ஆரம்பிப்போம். சரி ஓகே, நான் வந்து வளவள பேசுறவங்கள நம்ம வீடியோ போய் பார்த்துக்கலாம். வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும், அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோ போயிட்டு ஃபீல்டில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஆரம்பத்திலே வந்துட்டு நான் எங்க வந்திருப்பேன் வந்து ஆர்க்கோட பிளேஸுக்கு தான் வந்திருப்பான். அண்ட் ஆர்க் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு அண்ட் ஆர்க் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருப்பான். அண்ட் எதுக்கு வந்திருப்பான் வந்துட்டு இங்க ஒருத்தங்க வந்து பக்கத்துல வந்திருப்பான். அது எதுக்குன்னா வந்துட்டு ஒரு இடன் கோஸ்ட் இருக்குது. அது என்னன்னா வந்து அந்த சர்பண்ட் ஒரு பெரிய ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பை கொல்றது மூலமா வந்து பயங்கரமா ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம ஹீரோ வந்து வந்திருக்கிறான். அண்ட் அது கொல்றதுக்கு வந்துட்டு ஒரு ஜெம் இருக்குது, அது வந்து தெரியாத வந்து இங்க வந்திருக்கிறான். அண்ட் இதோட வந்து போன சாப்டர் வந்து முடியுது. அண்ட் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் தான் வந்து காமிக்கிறாங்க. அதாவது நம்ம தம்பி, அதாவது நம்ம ஹீரோட தம்பியோட மெமரி வந்து காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சர்பட்டோடைய இந்த ஒரு இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க அண்ட் சண்டை போறதுக்கு. ஆனா வந்து இந்த பாம்பை பத்தி ஒண்ணுமே தெரியாம வந்து அடிவாங்கிட்டு தான் வந்து போயிருப்பாங்க. ஆனா வந்து இது ஒரு நல்ல இடன் குஸ்ட், அதனால வந்து இது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர் தெரிய வந்திருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பழைய வீட்டை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்க வந்து போய் தட்டுறான். அண்ட் யாரா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹீரோ வந்து கேட்கறான். தம்பி நீ யாருப்பா அது அப்படி சொல்லி பின்னாடி இருந்து வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆமா நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். நானாப்பா, நான் வந்து பிளாக் எல்ஃப் சேர்ந்த ஒரு சாதாரண ஸ்வாட்ஸ்மேன் பா அப்படின்னு வந்து அவனு சொல்றான். சரிப்பா நீ யாரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், என் பேரு வந்து கென்னு, நான் வந்து இங்க ஒருத்தரை வந்து தேடி வந்தேன், நீங்க தான் வந்து கேரியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இது கிட்ட அவனுக்கு சாக்கு. அண்ட் எப்படி என்ன வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து என் ஃப்ரெண்ட் தான் வந்து ஒருத்தர் சொன்னான் அப்படி சொல்லும் போது அது யாருன்னு சொல்லி வந்து அந்த எல்ஃப் வந்து கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த ரெட் முடி தான் வந்து சொல்லியிருந்தான் அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ சொல்றான். அது கேட்ட எல்ஃப் வந்துட்டு ஐயோ அவனே ஒரு பைத்தியம், அண்ட் அவன் வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயம் வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டானே, அண்ட் இவன்ட்ட சொல்லியிருக்கானே ஏதாவது இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த எல்ஃப் வந்து நினைச்சுக்கிட்டு சரி ஓகே நீ வந்து இப்ப உள்ள வா அப்படி சொல்லிட்டு அவனையும் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறான். அண்ட் அவன் இப்பதான் வந்து வந்து வேட்டையாட்டிட்டு கொண்டு தான் நினைக்கிறேன். அண்ட் அது அப்படியே வந்து உள்ள வச்சுட்டு சரி ஓகே நீ இப்ப வந்து சொல்ல அண்ட் உனக்கு வந்து அதுதான் வேணுமா அப்படி சொல்லி வந்து அந்த எல்ஃபு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமா எனக்கு அதுதான் வேணும், அந்த அன்டைனடு கிளாஸ் தான் வந்து எனக்கு வேணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அது வந்து ஒரு ரூபி மாதிரி இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நம்ம ஹீரோ வந்து வேணும்னு கேட்கறான். அதுக்கு அந்த எல்ஃப் வந்து இது ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமா வந்து உனக்கு கிடைச்சிடாது, அண்ட் நான் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பேன், அதுல இருந்து பாஸ் ஆயிட்டேன்னா வந்து உனக்கு வந்து கிடைக்கும் அப்படி சொல்லி வந்து அவனு சொல்றான். பட் இந்த டெஸ்ட்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருமே வந்து பாஸ் ஆனதே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லல. அதுக்கு மேல அந்த சிஸ்டம் தான் வந்து ஒரு கொஸ்டாவே வந்து கொடுத்துருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேலியட்டோட டெஸ்ட்டை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவு சீக்கிரம் இதை வந்து யாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணல. நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய அந்த கிளாஸோடைய அந்த ஒரு ரேட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதை நீங்க வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணா வந்துட்டு நீங்க டச் பண்ணணும் அவங்கள அப்படி வந்து சொல்றாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க மறைஞ்சிருப்பாங்க, நம்ம வந்து அவங்களை வந்து பிடிக்கணும், ஜஸ்ட் வந்துட்டு துரத்தி பிடிச்ச மாதிரி தான். இப்ப வந்து அவன் ஓடுவான், நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி தான் கான்செப்ட். பட் அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த டார்க் எல்ஃபிட் வந்து ஒரு யூனிக்கான ஸ்கில் இருக்கும். அது என்ன ஸ்கில்னா வந்து பிளிங்கிங் ஸ்டெப்ங்கிற அந்த ஒரு ஸ்கில் தான். அந்த ஸ்கில் வந்து கொஞ்சம் லெஜெண்டரியான ஸ்கில் கூட. அந்த ஸ்கில் வந்து இந்த மாதிரி டார்க் எல்ஃபிட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்கில் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து காத்துலயே வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது அவ்வளவு ஸ்பீடா வந்து போவாங்க, அவங்க போறதே வந்து கண்ணுக்கே தெரியாது. அண்ட் அப்பதான் வந்து அந்த கொஸ்ட் வந்து காமிக்குது. அந்த கொஸ்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி நீங்க அந்த டார்க் எல்ஃபை வந்து ஒரு 3 டைம் வந்து தொட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து கிடைச்சிரும். அண்ட் அதே வந்து நீங்க 5 டைம் தொடும்போது வந்து அதோட லெவல் எந்த லெவலுக்குன்னு வந்து சொல்லவே முடியாது. சிஸ்டமா வந்து டவுட் குறி தான் வந்து காமிக்குது. அண்ட் இவங்களே இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சரி நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு பிளேஸுக்கு வந்துடுறாங்க. அண்ட் 2 பேரும் வந்து சரி ஓகே ரெடியான்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அவன் அப்படியே வந்து காணாம போயிடுறான். பட் நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான், ஏன்னா வந்து அவங்கள்ட்ட வந்து டிராகனைஸ் இருக்குது. அந்த டிராகனைஸ் யூஸ் பண்ணும்போது வந்து அவங்க மான பவர் எக்க போச்சுங்கிறத வந்து ட்ரேஸ் பண்ணி அண்ட் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி டேகர் வந்து முதல்ல வந்து வீசுறான். அண்ட் அவனுக்கு வந்து பயங்கர சாக்கு, எப்படி வந்து நான் இருக்க இடத்துல கண்டுபிடிச்சான், அதுக்கு சாத்தியமா இல்லையே அப்படி சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல வந்து வேற இடத்துக்கு போயிடுறான். இந்த டைம் கண்டிப்பா வந்து அவனால வந்து கண்டே பிடிக்க முடியாது அப்படி சொல்லி வந்து டார்க் எல்ஃப் நினைச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து டிராகனைஸ் பண்ணி வந்து கண்டுபிடிச்சு டேகர் தூக்கி வந்து வீசிடுறான். அண்ட் அது மேல படம் வரும்போது வந்து அவன் டார்ச் ஆயிட்டு எப்படா வந்து அவனுக்கு இந்த இடம் தெரியும், அண்ட் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறானே தெரியல அப்படி சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து தொட வந்துடுறான். அண்ட் டெஸ்ட் மிஸ்ல வந்துட்டு அந்த டார்க் எல்ஃபை வந்து மேல வந்து போய் தப்பிச்சிருது. இல்ல வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருப்பான். ஆனா வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டு நம்ம டார்க் எல்ஃபை வந்து பிடிச்சிடறான் ஃபைனலி. இதை பார்த்து அந்த டார்க் எல்ஃப் வந்து பயங்கரமான சாக்கு, எப்படா வந்து நம்மளை கண்டுபிடிச்சு ஈஸியா வந்து பிடிச்சான் அப்படி சொல்லி வந்து பயங்கரமான சாக்கு. அண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து போகுது. அப்படியே வந்து அவன் கொஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் வருது. அண்ட் நீங்க வந்து அந்த ரூபி ஐஸ் வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து வருது. நம்ம ஹீரோ வந்து ஒரு டைமோட விடல, அண்ட் மொத்தம் 7 டைம் வந்து பிடிச்சிருக்கிறான். அண்ட் அதனால வந்து அவனுக்கு எத்தனை டைம் வந்து அந்த ரிவார்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமோ என்னமோ அது தெரியல.
அண்ட் அப்பதான் வந்து இவனும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதாவது எல்ஃப் வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். பரவாயில்லையே, நீ வந்து ஈஸியா வந்து பிடிச்சிட்டியே. ஆமா, இத்தனை நாளா நீ வந்து அங்க என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்படி சொல்லி அந்த எல்ஃப் கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் சீக்ரெட் பா அப்படி சொல்லி வந்து அவனு சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் அந்த எல்ஃப் வந்து மனசுக்குள்ள நினைக்குது, நம்ம இதனால வந்து இத்தனை வருஷமா வந்து வெயிட் பண்ணதுக்கான ரீசனே வந்து இவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் இவருக்கு தான் நம்ம வந்து காத்துட்டு இருந்தோம் அப்படி சொல்லி வந்து எல்ஃப் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறான். அண்ட் அப்புறம் வந்து சரி ஓகே வீட்டுக்குள்ள வா அப்படி சொல்லிட்டு அண்ட் ஒரு பையை கொடுத்துட்டு அண்ட் நீ கேட்டில அது இதுதான் இருக்குது இதுக்குள்ளதான் இருக்குது அப்படி சொல்லி வந்து அந்த எல்ஃப் வந்து சொல்றான். சரி சரி வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுலதான் வந்து அன்சர்டினிட்டியா அந்த ரூபி அதாவது அந்த ஜெம் வந்து உள்ளதா இருக்குது. அது நம்ம ஹீரோ வந்து எடுத்து பாக்குறான். அண்ட் எடுத்து பார்த்த உடனே வந்து அவனுக்கு சிஸ்டம் வந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து அந்த அன்சர்டினிட்டி அந்த ஜெம்மை வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் அது வந்து ரேங்க் வந்து 7 இருக்குது அப்படி சொல்லி அதெல்லாம் காமிக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் வந்து ஜெம் அப்படி வந்து சொல்லி போட்டிருக்குது. அண்ட் அதே சமயத்துல இது வந்து வாட்டர் ஸ்பிரிட் வந்து இதுக்குள்ள இருக்குது அப்படி சொல்லி வந்து அது போட்டிருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு பரவாயில்ல இவ்வளவு ரேரானது வந்து எங்கிட்ட வந்து கொடுக்குறீங்களே ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, பட் அதை நீ வச்சுக்கும் போது பார்த்து வச்சுக்கோ, உள்ளக்கு எது மிதிங்க நசுங்கி ஏதாவது ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான் நீ வந்து டமால் டுமில் தான், ஏன்னா வந்து அது பயங்கரமா வெடிக்கும் அப்படி சொல்லி வந்து அவனு வந்து சொல்றான், அந்த எல்ஃப் வந்து சொல்றான். அண்ட் அது ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, தண்ணி ஒரு வேர்ல்டே வந்து அதுக்குள்ள இருக்குது. வேர்ல்டுங்கிறதோட ஒரு சின்ன சைஸாக ஒரு பிளேஸ் இருக்குது, அதனால வந்து அது பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் ஆகும், அதனால பார்த்து வச்சுக்கோ அப்படி சொல்லி வந்துட்டு நம்ம இரண்டு வந்து ஒரு கவனமா ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துதான் வந்து அது கொடுக்குறான். அப்புறம் வந்து நீ இதையும் வந்து வச்சுக்கோ அப்படி சொல்லி வந்து ஒரு புக் வந்து கொடுக்குறான். அண்ட் இதுதான் வந்து ட்ரிங்கிங் ஸ்டெப், அதாவது அவன் ஸ்பீடா வந்து ஓடினால அந்த எல்ஃபுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்கில் இருந்துச்சு இல்ல, அந்த ஸ்கில் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து இப்ப வந்து கொடுக்குறான், இது வந்து வச்சுக்கோ அப்படின்னு. அது பார்த்தா C- கிரேட்ல இருக்குது. அண்ட் போக போக வந்து ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிவார்டுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு எபிக் கிரேடுக்கு மேல உள்ள ஒரு ரிவார்டுன்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து கிடைக்கிறனால வந்து அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் 5 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு 7% வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அதுல வந்து காமிக்குது. அண்ட் இது யூஸ் பண்றது மூலியமா வந்து அவனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நீங்க இதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி வந்து சிஸ்டம்ல இருந்து வந்து அந்த ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கும் போதே வந்து எல்ஃப் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குது. அண்ட் ஒன்னெல்லாம் பார்த்தா வந்து எனக்கு பழைய ஞாபகங்கள் தான் வருது. அண்ட் ஒன்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து டுட்டல் கோர்ஸ் வந்து அட்டன் பண்றதுக்காக வந்து வந்திருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அவனு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், அண்ட் என்ன மாதிரியே வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இருந்தாங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா கடைசியா கூட வந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. அண்ட் 2 பேர் வந்து ஒன்ன மாதிரியே தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தாலும் கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்தாங்க, ஒரு பைத்தியக்காரத்தனமா இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த எல்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இதுக்கிட்ட நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு ஒருவேளை அவங்களை வந்து எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த பச்சை முடியும் வந்துட்டு அந்த சாவுப்படி தான் வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அண்ட் அப்பதான் அந்த எல்ஃப் வந்து கேட்கறான், சரி அதை விடு, அவன் உனக்கு எதுக்கு இந்த ஸ்டோன் தேவைப்படுது அப்படி சொல்லி வந்து கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோ தான் சொல்றான், எனக்கு வந்து அந்த அக்காசா அந்த ஸ்னேக் வந்து நான் தோக்கடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதை கேட்ட அந்த எல்ஃபுக்கு வந்து பயங்கர ஷாக்கு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல அது வந்து ரீசெண்டா தான் வந்து தோக்கடிச்சாங்கன்னு சொன்னாங்க, அண்ட் இப்போ வந்து அது வரதும் இல்லையாமா அப்படி சொல்லிட்டு அந்த செல்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கு தான். சரி நம்ம போயே பார்க்கலாம் சொல்லி வந்து அங்க போய் பார்த்தா அவ்வளவு பெரிய பாம்பை வந்து யாராவதுக்கு வந்து கொன்னு வச்சிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஒரு பிளேஸ் எப்படி வந்து இவங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அண்ட் அது இல்லாம வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம், ஒரு பெரிய குரூப்பே கூட்டு வந்தாலும் வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த பாம்பை கொல்றதுக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். அது மட்டும் இல்ல, இந்த பாம்புக்கு இது இறந்து போச்சுன்னா வந்துட்டு 3 நாள் வந்து ஸ்பான் ஆயிருக்கணுமே, குறைஞ்சபட்சம் 3 நாள் ஸ்பான் ஆக வேண்டியது ஏன் வந்துட்டு இது பார்த்தா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு போட்ட மாதிரி இருக்குது, ஐ மீன் கில் பண்ண மாதிரி இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி இப்படியே இருந்த வேலைக்காவது நம்ம அந்த பாம்பட்ட போய் வேற ஏதாவது விஷயம் இருக்குதான்னு சொல்லி வந்து பாக்கலாம்னு சொல்லி அந்த பாம்பட்டி வந்து போய் பாக்குறான். அந்த பாம்புக்குள்ள வந்து கைவிட்டு பார்த்தா வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. இப்ப என்னடா பண்றது, நம்ம இதுதான் வந்துட்டு ஒண்ணு வச்சிருந்தோம், இந்த மாதிரி அக்காசா அதாவது இந்த மாதிரி இந்த பாம்பை கொண்டு அதோட கோர் எடுக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தோம், பட் இப்ப வந்து இதே இறந்து கிடக்குது, இப்ப நம்ம வந்து என்னதான் பண்றது, நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு இப்ப என்ன பண்றது சொல்லி வந்து அவனு யோசிச்சுக்கிட்டு அவன் ரேங்கிங் வந்து பாக்குறான். அதுல வந்து நம்ம ஹீரோ வந்து 40வது ஃப்ளோர்ல ஐ மீன் 40வது ரேங்க்ல தான் இருக்கிறான். இப்ப எப்படி நான் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, எனக்கு அந்த கோர் முக்கியமா தேவையா அப்படி சொல்லி வந்து அவனு யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் அந்த பாம்பை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அண்ட் அந்த பாம்போட தலைக்கிட்ட போய் வந்து பாக்குறான். அது பார்த்தா யாரோ வந்து அடிச்சு உடச்சு அண்ட் மூடையை கழட்டி எடுத்து போன மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல நிறைய பேர் காடு தர இருக்குது. அண்ட் பார்த்தா வந்து யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அண்ட் அதோட இந்த சீன் வந்து கட் பண்ணி அண்ட் அப்பதான் வந்து ஒரு புது ஆளை வந்து காமிக்கிறாங்க. அண்ட் இவன் யாருன்னா வந்து டாப் 10 ரேங்கிங்ல வந்து 6th பிளேஸ்ல வந்து இருக்கிறான். அண்ட் இவன் பேர் வந்து பேப். அண்ட் இப்ப வந்து யாருன்னா வந்துட்டு ஒரு அந்த ஆல்ரெடி ஒரு கில்ட வந்து பாத்துருந்தோம் இல்ல, அந்த கில்ட வந்து இவனும் ஒரு ஆள் நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரிதான் வந்து போகுது. எனக்கு எந்த கில்ட சேர்ந்தவன் அந்த சரியா தெரியல, அதனால அந்த கில்டுனே வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரிதான் வந்து இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே. அண்ட் அவங்க என்ன பேசுறாங்கன்னா வந்து ஒருத்த வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க அப்படி சொல்லி வந்து கூப்பிட சொல்லும் போது வந்துட்டு அண்ட் என்னால வந்து வர முடியாதுன்னு சொல்லிடு, நான் வந்து ரேங்கிங் வந்து அதிகப்படுத்தணும், நான் வந்து டாப் 5 வந்து போகணும், அப்பதான் வந்து எல்லாம் வந்து என்ன மதிப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இங்க பாருங்க, அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட வந்து ஃபுல்லா வந்து ஃபார்ம் ஆக சொன்னாங்க. அண்ட் அந்த மாதிரி வந்து யாராவது ஒத்துக்கலைன்னா வந்து அவங்க தலையை வெட்டி கொண்டு வர கூட வந்து சொன்னாங்க அப்படி சொல்லி வந்து கிரில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அண்ட் இவங்க வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவனுக்கு வந்து பயங்கரமான சாக்கு,
ஏன் எதுக்கு வந்து அவங்கள கொல்றதுக்கு ஒரு ரேங்கிங்ல கூட இல்லாத ஒரு ஆளை கொல்றதுக்கு வந்து எதுக்கு வந்து எங்களை கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே, அவங்க என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கும் போது, அண்ட் நீங்க வந்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்குவாட் 2 ஓடதோ அண்ட் 6 ஓடதோ வந்துட்டு ஜெம் ஃபுல்லா வந்து நீங்களே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து மாஸ்டர் சொன்னதா வந்து அந்த எடுபடி வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் இதுக்கிட்ட அவனுக்கு வந்து பயங்கரமான சாக்கு. அது எப்படியும் ஒரு 2000-3000 ஜெம்மாச்சு இருக்கும், அது எப்படி இவ்வளவு ஈஸியா வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த ஜெம்மா இல்ல ரேங்கிங்கான்னு பார்த்தா வந்துட்டு ரேங்கிங் போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் ஜெம்மு எனக்கு வந்து தேவைதான். அதனால வந்து நம்ம வந்து இதையே வந்து எடுத்துக்கலாம். சரி நான் மாஸ்டர்ட்ட போய் சொல்லிடுறேன், நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படி சொல்லி வந்து சொல்றான். அண்ட் அப்படி இந்த சீனை வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா வந்து ஒரு குகைக்கு வந்திருப்பான். அண்ட் அந்த கால் தொடங்கலாம் வந்து ட்ராக் பண்ணி அவனோட டிராகனைஸ் யூஸ் பண்ணி வந்து இந்த குகைக்கு வந்திருப்பான். அண்ட் அப்போ வந்து ஸ்டெப் அந்த குயிக் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணிருப்பான். அது வந்து 1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் சரி இதுக்குள்ளதான் வந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி இதுக்குள்ள போனா வந்துட்டு எல்லாம் வந்து நெருப்பெல்லாம் வந்து பத்த வச்சு பயங்கரமா இருக்குது அந்த இடம். அண்ட் என்னடா அப்படி சொல்லி வந்து உள்ள போய் பார்த்தா உள்ள எல்லாம் வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் வந்து பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் என்னென்ன வந்தீங்கன்னா அந்த ஒரு மூளை, அதாவது அந்த பாம்போட மூளை தான் வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதை வச்சு வந்து ரிச்சுவல் பண்றாங்க. என்னன்னா வந்து திருப்பி அந்த பாம்பு வந்து கொண்டு வராங்க. அண்ட் அதுக்காக வந்துட்டு நீங்க வந்து எங்களுக்கு இங்க நீங்க வந்து திரும்பி வரணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ரிச்சுவல் வந்து கடைசி என்ன நடக்குதுன்னா அதுல இருந்து ஒரு பாம்பு வந்து அப்படியே வந்து வெளியே வருது. அண்ட் அப்பதான் வந்து சிஸ்டம் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குது, ஒரு ஹிடன் குஸ்ட் வந்து அப்பேர் ஆயிருச்சு, அது ரெசரக்ஷன் செரமனி அப்படி சொல்லி அது வந்து போட்டுருக்குது. அது என்னன்னா வந்துட்டு அந்த ஒரு பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த பாம்பு இப்பதான் வந்து பிறந்திருக்குது. அண்ட் அந்த பாம்பு வந்து ஃபுல்லா வளர்ந்தாதான் வந்துட்டு அது பயங்கரமான பவர்ல இருக்கும். அதுக்கு வந்து அந்த சிஸ்டமே வந்து கேக்குது, நீங்க வந்து இது இப்பயே வந்து கொள்றீங்களா, இப்பயே கொண்டீங்கன்னா ரிவார்டு கம்மியா கிடைக்கும். அண்ட் அது வந்து ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கொண்டீங்கன்னா அது ரிவார்டுக்கு வந்து கணக்கே இல்ல அப்படி சொல்லி வந்து அந்த சிஸ்டமே வந்து காமிக்குது. நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்றான்னா வந்துட்டு சீக்கிரம் இது வந்து ஃபுல்லா வந்து வளரட்டும், அண்ட் இது ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது கொண்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்றேன்னா வந்து இது வந்து இப்ப பிறந்தனால வந்து பயங்கர பசியா இருக்கும், அதுக்கு தீனி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அண்ட் அப்படியே இந்த சீன் வந்து கட் பண்ணி அவரே அந்த லிசர்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அந்த லிசர்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம லீடர் வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா வந்து காப்லேட்ஸ்க்குலாம் வந்து தெரியக்கூடாது, அதாவது ஆர்க்குலாம் வந்து தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அது பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ள வந்துட்டு ஒரு லிசர்ட் வந்து போட்டு தள்ளிடுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஆர்க்கே வந்து இங்க கொண்டு வந்துட்டேன். அண்ட் ரெண்டுத்தையும் வந்து தூக்கி இங்க உள்ள போட்டு அண்ட் இது கண்டிப்பா வந்து பார்த்தா ஒரு சண்டை போட்ட மாதிரியே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அண்ட் அங்க வந்து தீ வச்சு விட்டுறான். அண்ட் ஃபயர் அட்டாக் வந்து அவன் யூஸ் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறேன், நம்ம ஃபயர் அட்டாக் ரொம்ப வீக்கா தான் இருக்குது, பட் ஆனா இவங்க பத்த வைக்க இதே போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்த வச்சுட்டு அப்படியே அந்த இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுல வந்து அந்த லிசர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன நினைச்சுன்னா வந்துட்டு இங்க வந்து சண்டை நடந்துருக்குது அண்ட் வந்து நம்ம அட்டாக் பண்ண போகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இது போதுமா இல்லைன்னா வந்து வேற ஒரு சைட்ல போய் இல்ல ஆட்டத்தை கலைச்சு விடலாமா அப்படி சொல்லி வந்து வேற ஏதாவது இடத்துக்கு போலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோ வந்து கமெண்ட் இல்லாம வந்து அடுத்து போய் வந்து காப்ளின் இருக்க இடத்துலயும் போயிட்டு ஆர்க்க ஒண்ணு தூக்கி போட்டுட்டு அண்ட் காப்ளின் இருக்கிற ஆளை வந்து கொண்டுட்டு அப்படியே எரிச்சுட்டு வந்துட்டான். அதாவது என்ன பண்றான்னா அப்ப வந்து சண்டை மூட்டி விடுறான். எதுக்குன்னா வந்துட்டு இந்த மாதிரி காப்ளின் அப்புறம் லிசார்டு அப்புறம் வந்துட்டு இங்க இன்னும் நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கூடயும் வந்துட்டு சண்டை மூட்டி விடுறான். எதுக்குன்னா வந்து ஆர்க்கு வந்து அட்டாக் பண்றதுக்காக. அண்ட் அப்பதான் வந்து இவருக்கு வந்து அட்டாக் பண்ண போக அந்த பாம்பு வந்து இவங்களும் அப்சர்வ் பண்ணி இன்னும் பவர்ஃபுல் ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோட பிளான் தான் அது. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு காப்ளின் வந்து காமிக்கிறாங்க. அந்த காப்ளின் போய் வந்து கிங் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஆர்க்ல வந்து மேல வந்து அட்டாக் பண்ணி நம்ம ஆட்களை வந்து கொண்டுட்டாங்க அப்படி சொல்லி வந்து அந்த காப்ளின் கிங் கிட்ட வந்து சொல்லும் போது அந்த காப்ளின்ல சமகாண்டாயிருச்சு. என்ன தைரியம் இருந்தா நம்மள வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அண்ட் நம்ம எல்லாம் பார்த்தா வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க, நம்மளாம் வந்து வீக்கான ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்கல்ல. அண்ட் இப்ப வந்து நம்ம மேல அவங்க போர்த்து எடுக்கிறோம், அந்த ஆர்க்ஸ் மேல வந்து நம்ம போர்த்து எடுக்கிறோம் அண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இந்த காப்ளின்ஸ் எல்லாம் வந்து கிளம்பி அப்படியே அந்த ஆர்க் மேல வந்து போர்த்து எடுக்க போறாங்க. அண்ட் அவங்க போயிட்டு இருக்க சமயத்திலேயே அவங்களுக்கு ஆப்போசிட்ல யார் வராங்கன்னா இந்த மாதிரி அனிமல் சம்பந்தப்பட்ட அந்த அனிமல்ஸ் மாதிரிதான் இருக்குது. அண்ட் அவங்களையும் வந்து இந்த ஆர்க்கு வந்து அட்டாக் பண்ணதா சொல்லிட்டு அண்ட் இவங்களும் வராங்க. அப்பனா சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் அவங்கள வந்து அட்டாக் பண்ண போறாங்க. அப்பதான் ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இங்க வந்து ஒரு பெரிய வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அண்ட் அந்த அவங்களும் வந்து போறதை வந்து யாராவது பாக்குறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்து ஒரு சடன் கொஸ்ட் வந்து அப்பியர் ஆகுது. அந்த கொஸ்ட்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ளோர்ல வந்து ஒரு பெரிய வேவ் வந்து வந்துருச்சு. அண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்து தனித்தனியா வந்து வேற வேற இடத்துல தான் இருந்தாங்க, பட் இந்த டைம் வந்து ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு போரே ஆரம்பிக்க போகுது. அண்ட் இது வந்து யார் தடுக்கிறாங்களோ இல்ல வந்து எல்லா மாஸ்டர் யார் கொல்றாங்களோ உங்களுக்கு வந்து பயங்கரமான ரிவார்ட் இருக்குது அப்படின்னு அது சொல்லிட்டு அது ரிவார்ட்ல வந்து காமிக்குது. அது என்னன்னா வந்து மாஸ்டர் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி ஹை ஆஃப் த காப்ளின் கிங் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து மாஸ்டரோடைய 7 அந்த 5 வித கலர் உள்ள ஒரு ஜெம் கிடைக்கும். அண்ட் கடைசியா வந்து கர்ம பாயிண்ட் கிடைக்கும் அப்படி சொல்லலாம் வந்து இந்த மாதிரி ரிவார்டு கிடைக்குதுன்னு சொல்லி இந்த சிஸ்டம் வந்து காமிக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து மரத்து மேல உட்காந்து ஜாலியா உட்காந்து வந்து பாத்துட்டு இருக்கிறா. பரவாயில்லையே நல்லா சூப்பரா இருக்குது. அண்ட் நம்ம பண்ண வேலை வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டாவே வந்து கொடுத்துருக்குது. சரி ஓகே, அண்ட் கேம் பீஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிருச்சு அண்ட் பிளே கிரவுண்ட் ரெடியா இருக்குது அண்ட் இனிமே ஃபைட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதை பாத்துட்டு இருக்கிறா. அண்ட் அதோட சீனை கட் பண்ணி அப்படியே வேற ஒரு சீனை வந்து காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா வந்து ஆல்ரெடி வந்து பாத்திருந்தோம் டாப்
டாப் 6 உள்ள ரேங்கர்ல இருந்து ஒருத்தனை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கோட வந்துட்டு மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்க எல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோடு. அண்ட் அதுல வந்துட்டு இவன் வந்து இருக்கிறான். அண்ட் இவன் பார்த்துட்டு இந்த மாதிரி முட்டாள் கூட வந்து நம்மளே மாட்டி கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் கவலையில உட்காந்துட்டு இருக்கிறான். அண்ட் யார பத்திரம் முட்டாளு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வா சண்டை போட்டு பாத்துக்கலாமா அப்படி சொல்லி வந்து இங்கிலீஷ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல இன்னொருத்த வந்துட்டு ஏன்டா சின்ன போல மாதிரி விளையாண்டு இருக்கீங்க அப்படி சொல்லி வந்து தடுத்துட்டு இருக்கிறான். சரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இது வந்து ஒரு ஆர்க்கோட பிளேஸ். அண்ட் அதனால வந்து இங்க எப்ப சண்டை வரலாம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல வந்து தரையெல்லாம் அதிருது. என்னடா அதிருது அப்படி சொல்லி வந்து பார்க்கும்போது அங்க மான்ஸ்டர் எல்லாம் வந்து கூட்டமா வருது. இதை பார்த்துட்டு உங்களுக்கு பயங்கரமான சாக்கு, எப்படா மான்ஸ்டர் வந்து இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் வந்து அவங்க சுயநலனுக்கு வந்துட்டு வாங்கடா மான்ஸ்டர்ல வந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க. ஒரு சில மான்ஸ்டர் வந்து கொல்றாங்க. பட் ஆனா எல்லாத்தையும் கொல்ல முடியல. அண்ட் அந்த மான்ஸ்டர்ல வந்து மனுஷன் வந்து கொண்டுட்டு இருக்குது. ஹியூமன்ஸ் எங்க வழியில தலையிடாதீங்க அண்ட் ஓடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கொண்டுட்டு இருக்கும்போது வந்து இவன் வந்து அந்த டாப் 6ல இருந்தால அவனும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கொண்டுகிட்டு நான் இங்க இவ்வளவு சீக்கிரம் வந்து தோக்க மாட்டேன், இங்க சாக மாட்டேன், நான் வந்து இன்னும் ஹை ரேங்க் போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன் அண்ட் அதனால இங்க சாக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பட் ஆனா இவனையும் ஒரு ஆர்க் வந்து அட்டாக் பண்ண வருது. அண்ட் இதோட இந்த சீன் வந்து கட் பண்றாங்க. அண்ட் அப்படியே அடுத்து வந்து ஆர்க்கோட பிளேஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஆர்க்கோட பிளேஸ்ல வந்து ஒரு ஆர்க் வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து எல்லாருமே படையெடுத்து வராங்க. அண்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம ஆட்கள் தான் போய் எல்லாத்தையும் வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இவன் வந்து இப்படி சொல்றான்னு சொன்னதுக்கு வந்து கிங்கும் என்னது நம்ம ஆட்கள என்ன பைத்திய மாதிரி வந்து பண்றாங்க. அண்ட் நம்ம மேல போர் எடுக்கவே வந்துட்டு அவங்களுக்கு தைரியம் இருக்குதா, நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா அவங்களுக்கு தெரியாம இருக்குது அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும் போதே ஒரே நிமிஷம் ஒரு நமக்கு வந்து இப்ப ஒரு ரிச்சுவல் நடந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கு வேற நிறைய பேர் தேவை. அண்ட் இவங்க கரெக்டா இருப்பாங்கல்ல, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க வரவங்க வரட்டும். நம்ம ரிச்சுவலுக்கும் நிறைய பேர் பலிகரா தேவைப்படுது. அண்ட் அவங்க கரெக்டா இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ரிச்சுவல் பண்ற அவங்கள வந்து பாதுகாப்பா இருக்க சொல்லிடு அப்படி சொல்லி வந்து இவங்க சொல்றான். அண்ட் அப்படியே இந்த சீன் வந்து கட் பண்ணி அப்படியே அந்த ஃபைட்டை தான் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் மத்தவங்களும் சண்டை போட்டு இருக்காங்க. அந்த ஆர்க்கு வந்து அப்படியே வந்து ஒரு வால் மாதிரி போட்டு தடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபைட்டு வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த டைம்ல வந்து காப்ளிங்கிங்கும் அப்புறம் ஆர்க்கிங்கும் வந்து பாத்துக்கிறாங்க. ஓகே ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. அண்ட் இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு இப்ப பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிளிங்கிங் ஸ்டெப் யூஸ் பண்ணி வந்து திருப்பி அந்த கேமுக்கு வந்து போயிட்டு இருக்கிறான். அண்ட் அவன் யூஸ் பண்றதுனால வந்து அவனுக்கு 12% இன்க்ரீஸ் ஆயிருது அந்த பிளிங்கிங் ஸ்டெப்போட பவர். சரி ஓகேன்ட்டு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த கேவுக்குள்ள வந்து போறான். போகும்போதே வந்து மறுபடியும் அந்த ஃபைட் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஃபைட் வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் அப்படி திருப்பி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த பாம்பு வந்து ஓரளவுக்கு வந்து வளர்ந்து கிடக்குது. அண்ட் அந்த பாம்பு வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு அண்ட் நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் கடவுளே, அண்ட் நீங்க தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அதுக்கு அந்த பாம்பு வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம வந்து வெனம கக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அதை கடிச்சு தின்னுட்டு இருக்குது. ஐயோ நம்ம கடவுளை வந்து நம்மள வந்து தண்டிக்கிறாங்களேன்னு சொல்லி வந்து அந்த ஆடுக்கு மாட்டி கதையிலே கிடக்குறாங்க. அண்ட் அப்ப நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் அந்த பாம்பு வந்து சென்ஸ் பண்ணுது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, அதாவது இந்த சண்டை போடுறத வந்து இது வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு. அண்ட் அங்க போனா நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அது நேரம் வந்து மண்ணு கடியில வந்து போகுது. அண்ட் போகும்போது நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற மாதிரி வருது. நம்ம ஹீரோ வந்து அதுல இருந்து டார்ச் ஆயிட்டு சரி ஓகே இது வந்து நல்லா பவர்ஃபுல் ஆயிட்டு தான், பட் ஆனா வந்து இது பத்தவே பத்தாது, அது இன்னும் வந்து பவர்ஃபுல் ஆகட்டும், அதான் சண்டைக்கு போகுது இல்ல அதனால சாப்பிட்டோம் அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்க டைம்லயே அவன் திடீர்னு வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். அண்ட் அங்க பார்த்தா ஏதோ ஒரு சின்ன பையன் உட்காந்து வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் சிஸ்டம் வந்து காமிக்குது இவன் வந்து ஹியூமன் ஆயிட்டு மித்திகல் ரூட் அப்படி சொல்லி வந்து ஒரு செடி, அதாவது வந்து ஒரு ஹியூமன் கிடையாது அண்ட் ஹியூமனா மாறின ஒரு செடி, இது வந்து ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு செடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காலப்போக்கு ஒரு ஹியூமன் ஆயிட்டு மித்திகல் ரூட்டா வந்து மாறிடுச்சு அப்படி சொல்லி இந்த சிஸ்டம் காமிக்குது. இது வந்து A+ கிரேட்ல இருக்குது. அண்ட் இது சாப்பிடும்போது வந்து நமக்கு மேஜிக்கல் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது MP வந்து நம்ம இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், அது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே சமயத்துல இது சாப்பிடுறது ப்ராப்பரா சாப்பிடணும், இல்லைன்னா வந்து இதோட ஃபுல் பவர் வந்து கிடைக்காது அப்படின்னு சிஸ்டமும் போடுது. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு பயங்கரமா இருக்குது, நமக்கு ஜாக் பண்ணி தான் அடிச்சிருக்குது அண்ட் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நல்லா தான் போச்சு அப்படி சொல்லிட்டு அப்புறம் சரி ஓகே நம்ம இதை எப்படி வந்து முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பண்றோம்னா ஒரு டேகர் எடுத்துக்கிட்டு பக்கத்துல போறான். அந்த தம்பினே வச்சுப்போமே, ஒரு வெட்டிக்கல் ரூட்னு சொல்றதோட தம்பினே வச்சுப்போம். அண்ட் அவன் வந்து கண்ணு முடிச்சுட்டு அண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவனா நம்ம வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அப்படி சொல்லி வந்து அவனு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து டார்ஜ் ஆயிட்டு நிறைய டேகர்ஸ்ல வந்து நம்ம ஹீரோ தூக்கி போடுறான். அண்ட் அதுல இருந்து அந்த தம்பியை ஈஸியா எடுத்து டார்ஜ் ஆயிட்டு அந்த இடத்துல போய் நின்னுட்டு வந்து கத்துறான், அதாவது வந்து சானிக் பேர் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கத்துறான். கத்துன உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அட முட்டாளே இந்த மாதிரி இடத்துல போய் கத்துவியாடா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த தம்பியும் பார்க்கும்போது மேல அந்த ஐஸ் கட்டிலாம் வந்து நேரம் வந்து இவன் மேலே வந்து உருவுது. அண்ட் அப்ப வந்து அவன் டார்ஜ் ஆகிற சமயத்துல நம்ம ஹீரோ போய் அவனை வந்து பிடிச்சிடறான். அண்ட் பிடிச்ச உடனே அவன் ஒரு ஹியூமனா இருந்தவன் வந்துட்டு ஒரு அந்த மாதிரி வந்து பல மாதிரியே வந்து மாறிட்டான், அதாவது ரூட் மாதிரியே வந்து மாறிட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு அது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு எடுத்து வந்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். ஆனா அவன் சாப்பிடும் போதே வந்து அவன் உடம்புக்குள்ள அப்படியே எனர்ஜி போட்டு அவனுக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து அந்த ஹியூமன் ஆயிட்டு மித்திக்கல் அந்த ரூட் வந்து நீங்க சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு மேஜிக்கல் பவர் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. 92% வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. அதுல வந்துட்டு உங்களுக்கு 7 லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்துல வந்து 5 லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்லி வந்து மேஜிக்கல் பவர்ல வந்து காமிச்சிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்துல வந்து நீங்க வந்து இப்ப ஹியூமன், அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல சூப்பர் ஹியூமனா வந்து ஹீரோ மாறுறான்னு, அந்த பர்சன்டேஜ் வந்து ஏற ஆரம்பிக்குது, திரும்பி வந்து உங்களுக்கு அந்த பவர் அந்த பர்சன்டேஜ் வந்து ஏற ஆரம்பிக்குது அப்படி சொல்லிட்டு
கடைசியா வந்து 47% வந்து அது முடியுது. அண்ட் அதே சமயத்துல வந்து சிஸ்டம்ல இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து டிராகன் பேடியை வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் வருது. அதுலயும் நீங்க மிடில் ரேஞ்ச் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி வந்து வருது. அது மூலியமா வந்து உங்களுக்கு மேஜிக் சர்க்குலேஷன் அப்படி சொல்லி ஒரு ஸ்கில் வந்து கிடைக்குது. இது வந்து டிராகனுடைய ஒன் ஆஃப் த ஸ்கில் தான் வந்து இந்த மேஜிக்கல் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வந்து அது காமிக்குது. அண்ட் இந்த பவர் என்ன பண்ணுனா வந்து நம்ம ஹீரோட உடம்புல இப்ப வந்து எண்ணில் அடங்காத எனர்ஜி வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அந்த ரூட் சாப்பிட்டனால அந்த பவர் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்துட்டு இந்த மேஜிக்கல் பவர் வந்து யூஸ் ஆகும். அண்ட் அதுதான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டுருக்குது. இது வந்து கிரேட் வந்து சீல இருக்குது, இந்த ஒரு ரேங்கிங் வந்து சீல இருக்குது. அண்ட் இந்த பவர் வந்து பயங்கரமா இருக்கும். அதாவது டிராகனோட பவர்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம நார்மல் ஹியூமனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து இந்த மேஜிக்கல் சர்க்குலேஷன்ங்கிற அந்த வந்து இது யூஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது பொண்ணு வந்து கீழே கேளுங்க. அண்ட் அதை பத்தி இன்னும் டீடைலா வந்து கூட நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். அண்ட் அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் கோட வந்து காமிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோட் வந்து ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி அடிபட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனா வந்து அந்த டாப் 6ல ஒருத்தர் இருந்தா பாத்தீங்களா, அவன் மட்டும் இன்னும் சாகாம அப்படியே உசுரோடயே இருக்கிறான். அண்ட் இப்போ அவன் சம கடுப்புல இருக்கிறான். அண்ட் எப்படி இந்த மாதிரி ஆச்சு, அண்ட் இது காரணம் கண்டிப்பா அவனாதான் இருப்பான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ தான் வந்து மென்ஷன் பண்றான். ஏன்னா வந்து ஹீரோ வந்து அந்த சைடு இருக்கிறான்னு சொல்லி ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும். இந்த மாஸ்டர் எல்லாம் வந்து அந்த சைடு போனதை பார்த்தா கண்டிப்பா அவன் தான் வந்து ஏதோ வேலையை காமிச்சுட்டு இருப்பான். அண்ட் அதனால இந்த மாதிரி ஆயிருக்கும். அண்ட் கண்டிப்பா அவன் வந்து விட மாட்டேன். அண்ட் கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருப்பான். நம்ம வந்து அவனை கொண்டுட்டு நம்ம வந்து அச்சீவ் பண்றோம் அப்படி சொல்லி வந்து இவனு செமையா கடுப்பாகிறான். அண்ட் இந்த ஹீரோ அந்த ஒரு பிளேஸ்ல தான் இருக்கிறான். ஒரு புதுசா ஒரு ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தா பாத்தீங்களா, அந்த பிளேஸ்ல தான் இருந்துகிட்டு அவனும் அந்த ஸ்கில்ல வந்து பாத்துட்டு இருக்கான். ஓ, நமக்கு வந்து மேஜிக்கல் பவர் அன்லாக் ஆயிருச்சு, அப்பனா அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம டேகர் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கால்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பிளிங்கிங் ஸ்பீட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை பாத்துட்டு இருக்கான். பட் இந்த மாதிரி மேஜிக் பவர் வந்து அதிகமா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் யூஸ் பண்ணணும். இல்ல வந்து மென்டலி ஆர் பிசிக்கலி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல ஒரு பென்டன் வந்து கீழே கிடக்குது. அந்த பென்டனோட ஸ்கில் வந்துட்டு ஒரு ஞாபகத்தை, அதாவது ஒரு மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் இது. அதுல ஹீரோ வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பார்த்தா வந்து எனக்கு கேரிட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தான்ல, அவன் பேர் சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நம்ம இது கேரின்னு வச்சுப்போம். அண்ட் அவனோடய ஒரு ஃபேமிலியோட போட்டோ தான் இருக்குது. அண்ட் இந்த பென்டென்ட் யாருதோ நீங்க அவங்க கிட்ட போய் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். இனிமே கேரி வந்து உங்களுக்கு ரொம்ப நம்புவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பென்டென்ட்லயே வந்து போட்டுருக்குது. இதை நம்ம ஹீரோ வந்து போய் கொடுக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், ஓ இதனாலதான் வந்து நம்ம அக்காசா பாம்பு கொல்றதுக்காக வந்துட்டு இவன் இங்கேயே சுத்திட்டு இருக்கானா. அண்ட் யாரெல்லாம் அக்காசா பாம்பை வந்து கொல்ல வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு ட்ரையலை வச்சு அண்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு தனிப்பட்ட ஸ்கில்ல கொடுத்து அண்ட் உங்களுக்கு கொல்ல வைக்கிறானோ, அண்ட் இதுக்குதான் வந்து இங்க சுத்திட்டு இருந்தானோ அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோக்கு இப்பதான் வந்து புரியுது. அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து அவன் இழந்திருக்கிறான். அதனாலதான் வந்து அவன் இங்கேயே இருக்கானா. அண்ட் அவன் என்னோட தம்பியோட மெமரியில கூட வந்து இந்த ஒரு விஷயம் இல்ல, அவன் ஃபேமிலி பத்தி உள்ள ஒரு விஷயம் கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே அந்த பெண்டடி எடுத்து ஜோப்ல போட்டு சிறகு இந்த எடுத்துட்டு கிளம்பலாம். அந்த பாம்பு வந்து நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கோம், நல்ல பலசாலியா இருக்கும், நம்ம இப்போ போறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்றாங்க. அப்படியே அந்த ஃபைட் தான் வந்து காமிக்கிறாங்க. அதுல வந்து ஆர்க்கிங்கும் அப்புறம் காப்ளிங்கும் வந்து பயங்கரமா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நான் பாத்துக்கலாம் வாடா வாடா அப்படி சொல்லி வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அடிச்சிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே ஆனா தரைய உடச்சுக்கிட்டு வந்து அந்த பாம்பு அப்படி வந்து மேல வெளியே வருது. அண்ட் இதை பார்த்தோன்னே வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து பயங்கர சாக்கு, என்னடா நம்ம தலைவர் இங்க இருந்து வராரு அப்படி சொல்லி வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா சாக்கா வராங்க. ஏன் ரெண்டு பேத்துக்கு வந்து தலைவன் சொல்லியிருப்பேன்னா வந்து இந்த இருக்கிற இடத்துக்கே வந்து காடா இருக்கிறதே வந்து இந்த அக்காசா பாம்புங்கிறது தான். அண்ட் அதனால பாதி சாக்கா இருப்பாங்க. ஆனா அந்த பாம்பு கொஞ்சம் கூட கண்டுக்காம எல்லாத்தையும் வந்து அடிச்சு ஒடிச்சு அப்படி திங்க ஆரம்பிக்குது. அண்ட் எல்லாத்தையும் அப்படி ஒரே வாயிலேயே வந்து டக்குனு அப்படி முழுங்கி அண்ட் எல்லாத்தையும் வந்து கொண்டு ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம காப்ளினும் பாக்குறான், அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருக்குது. ஐயோ எங்களை காப்பாத்துங்க, கடவுள் வந்து எங்களுக்கு தண்டிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அன்சைடு வந்து கத்திட்டு கிடக்குறாங்க. அண்ட் அப்பதான் வந்து சீரோக்கு நம்ம வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி வந்து காப்ளின் கிங் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்க்கிங் வந்து எதுக்கு நம்ம காடை வந்து அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ காடா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், பட் என்ன எங்க ஆட்களை வந்து அட்டாக் பண்றாங்க, நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படி சொல்ல இதை கேட்ட யாருக்கும் வந்து இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லி வந்து யோசிக்கிறா. ஏன்னா வந்து இப்ப அவங்க ஆட்களே வந்து தின்னுட்டு இருக்குது. சரி ஓகே நம்ம இப்ப என்ன பண்றது தெரியல, அதனால நாமளும் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து அந்த பாம்பு போய் அட்டாக் பண்ணுங்க, நம்ம கிங்க போய் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லி வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த ஆர்க்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண போற டைம்லயே ஒரு காப்ளின் வேற லெவல்ல பறந்து வந்து அது தலையிலேயே ஒரு குத்தி இருந்தது. இதுதான் சரியான சான்ஸ் அப்படி சொல்லி வந்து ஆர்க்கிங் வந்து ஒரு போய் வெட்டுது. அண்ட் இதையே நம்ம ஹீரோ வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான். பரவாயில்லையே, ரெண்டு கிங்ஸஸ் வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அண்ட் நம்ம எதிர்பார்த்ததோட வந்து 1.5% வந்துட்டு அது பயங்கரமா வந்து பெருசாயிருச்சு அந்த பாம்பு அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். பட் இந்த காப்ளின்ஸ் கிங்கும் அப்புறம் ஆர்க்கிங் வந்து பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. பட் அவங்களால சுத்தமா முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல சுத்தமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி ஓகே இப்ப நம்ம களத்துல இறங்க வேண்டிய டைம் அப்படி சொல்லி அவன்கிட்ட அந்த மேஜிக்கல் சர்க்குலேஷன் அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி கால்ல யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து கீழே குதிக்கிறான். எதுக்கு மேலனா வந்து அந்த பாம்பு மேலேயே டக்குன்னு வந்து குதிச்சிடறான். அந்த குதிச்ச உடனே வந்துட்டு அவனோட வேம்பயர் ஸ்கில், அதாவது அப்சர்விங் ஸ்கில் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்படியே மேல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அவனுக்கு வந்து பர்சன்டேஜ் அது வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த பாம்போடைய அந்த ஸ்கில் எல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த பாம்பு வந்து சுத்தமா முடியாம தலையை அப்படி இப்படின்னு ஆடுது. பட் நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிடுறான். அப்சர்வ் பண்ணனால வந்து அந்த பாம்பால சுத்தமா முடியாம அது வந்து இறந்துருச்சு. அண்ட் நீங்க வந்து அந்த பாம்பு வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரிட்டன் கொஸ்ட் அப்புறம் வந்து சடன்
சடன் கோஸ்ட் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் இடன் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்காக வந்து 500 கர்ம பாயிண்ட், அதே சடன் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்காக வந்து 300 கர்ம பாயிண்ட் வந்து கொடுக்குது. அண்ட் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லும்போது வந்து நம்ம ஹீரோ அந்த பாம்போட தலை கிழிச்சு அந்த மானக்கோரை வந்து வெளியெடுத்துறான். அண்ட் அதையும் வந்து அவன் வேம்பயர் ஸ்கில் மூலமா வந்து எடுத்துறான். அந்த ஸ்கில் வந்து அப்படியே ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்றான். அண்ட் அதை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமான பவர்லாம் வந்து ஏறிட்டு இருக்குது. அப்பதான் வந்து சிஸ்டம் வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குது. அது என்ன கொடுக்குதுன்னா வந்து இந்த மாதிரி நீங்க வந்து அக்காசாவோட கோர் வந்து நீங்க தின்னுட்டீங்க, ஐ மீன் அப்சர்வ் பண்ணிட்டீங்க. அப்சர்வ் பண்ணும்போது வந்து உங்க மேஜிக்கல் பவர் வந்து இன்னும் பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அண்ட் அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வெனம், அதாவது வந்து விஷமும் வந்து உங்க உடம்புல ஏறிட்டு இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு விஷயமும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால வந்து உங்க பாடிக்கு வந்து அதிகமான எனர்ஜியோ அதிகமான நேரமும் தேவைப்படும். அண்ட் அதனால வந்து உங்க பாடி வந்து திருப்பி சூப்பர் ஹியூமனா மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து பெருசா வந்து இருக்க போகுது. அண்ட் அதனால வந்து உங்க பாடி கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அப்போ அந்த சிஸ்டம்ல வந்து வேற நோட்டிஃபிகேஷன் வருது. இது நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு டைம்ல அந்த ஆர்க்கும் அப்புறம் அந்த காப்ளின் வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. யார் அவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான், அண்ட் ஈஸியா அந்த பாம்பை வந்து கொண்டுட்டானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோட கண்ணு பார்க்கும்போது அது என்னோட இவ்வளவு பயங்கரமா இருக்குது, பார்த்தா ஒரு வேட்டைக்காரனோட கண்ணு பாக்குற மாதிரி அவ்வளவு பயங்கரமா இருக்குதே அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆர்க்குக்கு ஒன்று தோணுது, இவனை பார்த்த உடனே வந்து ஒருவேளை இவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருப்பானோ, இந்த மாதிரி வந்து சண்டை மூட்டி விட்டதா இருக்கட்டும், அப்புறம் இந்த பாம்பை இங்கே வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வச்சதா இருக்கட்டும், அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் இவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹியூமன் ஒன்று கண்டிப்பா வந்து விடமாட்டேன், நீ தான் வந்து எல்லாத்தையும் காரணமா, அண்ட் மக்களுக்கு சத்ததுக்கான காரணமே நீ தானா அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்க்கு வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட அசையாம ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் வந்து பண்றான். அந்த ஆர்க்கோட தலை வந்து அப்படியே வந்து பறக்குது. அண்ட் இது அந்த காப்ளின் கிங் வந்து பாக்குது. அண்ட் எப்படி அது ஒரே ஸ்லாஷ்ல வந்து கொண்டுட்டான். அண்ட் அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க வந்து அந்த ஆர்க்கோட கிங் வந்து கொண்டுட்டீங்க அப்படி சொல்லி வந்து ஒரு மெசேஜ் வருது. அண்ட் அதே கொஞ்ச நேரத்தில் கழிச்சு வந்துட்டு நீங்கள் வந்து காப்ளின் கிங்கை வந்து கொண்டுட்டீங்க அப்படி சொல்லி வந்து காமிக்குது. அந்த காப்ளின் கிங்கோட தலையும் வந்து தனியாக பறந்து கிடக்குது, ஐ மீன் விழுந்து கிடக்குது. அதே சமயத்தில் மற்ற மாஸ்டர் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு காப்ளின் கூட வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. பட் நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். அந்த காப்ளின் வந்து இறந்துருது. அண்ட் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு அப்படியே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட அந்த வேம்பயர் ஸ்கில்லை வச்சு. அண்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்போதே வந்து அவன் சுத்தமாக வந்து முடியல. ஆல்ரெடி வந்து அந்த ப்ராசஸ் வேறு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இந்த டைமில் இது பண்ணும்போது வந்து அவனும் சுத்தமாக முடியல அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ நான் ஏதோ இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனால் நம்மள யாரையும் வந்து ரெஸ்ட் எடுக்க விடுறது இல்லையா அப்படி சொல்லிட்டு நீ எவ்வளோ இருந்தால் ஒளிஞ்சிருக்க போற அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்றான். அண்ட் யாருன்னு பார்த்தா யாரோ வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த டாப் 6ல வந்து ஒருத்தனை சொல்லியிருந்தோம்ல, அண்ட் அவன் தான் வந்து ஒளிஞ்சிருக்கிறான். அண்ட் அவனுக்கு வேற ஒரு கை வேற இல்லை. ஆமா நீ வந்து நான் எப்போ கண்டுபிடிச்ச அப்படி சொல்லி வந்து அவனு கேட்குறான். நீ எப்படா வந்து ஒளிஞ்ச, அண்ட் நீ முன்னாடியிலேருந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுட்டு தான் இருந்தேன், உன் ப்ரெசன்ஸை கூட வந்து நீ ஹைட் பண்ண முடியல, நீல ஒரு ஹை லெவல் பிளேயராடா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். சரி ஓகே நீ எப்படி வந்து கண்டுபிடிச்சிட்ட, பட் இருந்தாலும் நீ இப்போ வீக்காக இருக்கிற எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா. அண்ட் நீ வேற வந்து அந்த பாம்பை வேற கொண்டு இருந்தேன், அதே சமயத்தில் 2 கிங்கை வேற வந்து காலி பண்ணியிருந்தேன். அண்ட் அதனால் இப்போ வந்து ரொம்ப வீக்காக இருப்பேன், உன்னை பார்த்தாவே தெரியுது. அண்ட் உன்னை கொண்டு வந்து உன் ஸ்கில் எல்லாத்தையும் நான் வந்து எடுக்க போகிறேன், உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன் அப்படி சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கான். என்னது எப்படி எடுக்க போகிறேன் அப்படி சொல்லி வந்து அவனு நக்கலாக கேட்குறான் நம்ம ஹீரோ. அதை கேட்டு அவனு வந்துட்டு நீ ரொம்பலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, நீ ரொம்ப வீக்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உன்னை ஈஸியாக கொண்டுட்டு நான் வந்து எடுக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு டக்குன்னு ஒரு ஏரோ வந்து அவன் தலையில் வந்து பாயுது. அண்ட் என்னடாச்சுன்னு சொல்லி அவன் பார்க்கறதுக்குள்ளே அவன் வந்து இறந்துடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இப்போ தான் வந்து கேரி வந்து இங்கே வரான். அப்போ தான் கேரி வந்து பேசுகிறான், நீங்கள் இதுக்கெல்லாம் காரணமா, ஆல்ரெடி வந்து பயங்கரமாக சத்தம் கேட்டுட்டு இருந்தது, அண்ட் யாருன்னு பார்க்கலாம் தான் வந்தேன், பார்த்தா நீங்கள் தான் வந்து இங்கே சண்டை போட்டு இருக்கிறீங்க, அண்ட் பார்த்தா பயங்கர ஃபன் பண்ணியிருப்பீங்களோ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த உனக்கான கிஃப்ட் இது அப்படி சொல்லி வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த பெண்டன்ட் இருந்துச்சு, அதை வந்து நம்ம கேரிட்ட வந்து கொடுக்குறான். கொடுத்தோன்னே அவனுக்கு பயங்கரமான சாக்கு, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது, அண்ட் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படி சொல்லி திரும்ப திரும்ப கேட்க நம்ம ஹீரோவால் சுத்தமாக வந்து முடியல. ஆல்ரெடி வந்து பாடியை வந்து அவேக்கனிங் ஆகிட்டு இருக்குது. அந்த ப்ராசஸில் இருக்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த சண்டையை போட்டுருப்பான். அண்ட் இந்த டைம் வந்து மயக்கம் போட்டு அந்த கேரி மேலேயே வந்து விழுந்துடுறான். அண்ட் விழுந்ததுக்கு அப்புறமே வந்து சிஸ்டமில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. உங்க பாடி வந்து ரீஃபர்ஸ்மெண்ட் பாடியிலேருந்து அப்படியே வந்து கோல்டன் பாடி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதே சமயத்தில் வந்து அவேக்கனிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படி சொல்லி வந்து அதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. அண்ட் அப்போ தான் வந்துட்டு 92% வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு வந்துட்டு இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் கண்ணு முடிக்கிறான். அவன் கண்ணு முடிச்ச உடனே வந்து அவன் டிராகன் பாடி வந்து அப்படியே அவேக்கனிங் ஆகுது. அதாவது அவன் மிடில் ரேஞ்சிலேருந்து இப்போ வந்து லோ கிளாஸ் டிராகன் பாடியாக வந்து மாறிடுச்சு அப்படி சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பயங்கரமாக நிறைய வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து அவன் ஸ்டேட்டஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா எல்லாமே வந்து அதிக லெவலில் இருக்குது. 160 180 இருக்குது. ஆனால் மானா மட்டுமே 200 இருக்குது. அது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துருப்போம். இருக்கலே கம்மியாக மானா மட்டும் தான் இருக்கும். பட் இந்த டைம்லாம் வந்துட்டு மானா தான் அதிகமாகவே இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோட உடம்புலையும் வந்து அவன் சென்ஸ் பண்ணி பார்க்குறான். உடம்புல பயங்கரமாக இருக்குது. அதே சமயத்தில் மானாலும் பயங்கரமாக ஃப்ளோ ஆகுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அவன் மானாவையும் யூஸ் பண்ணி பார்க்குறான். அது பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண முடியுது. அவன் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி தான் அது வந்து யூஸ் பண்ண முடியுது. அது இல்லாமல் அது ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்குது. அவனால் மானா வேறு இப்போ வந்து சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லி வந்து அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ட்
அண்ட் அப்போ வந்து கேரி வந்து உள்ள வரான். அண்ட் உள்ள வரும்போது நம்ம ஹீரோ வந்து பேச வரான். அதுக்கு வந்துட்டு இல்லை நீ எதுவுமே பேசாத, அண்ட் ஒன்றை ரிவே பண்ணுறதுக்கு, அதாவது உன்னை காப்பாற்றுறதுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதாவது நீ மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் வந்து உன் பாடியில் வந்து ஒரு நிறைய விஷயங்களை வந்து மாறிச்சு, அதனால வந்து நீ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் போயிருந்த அந்த டைமில் நான் வந்து உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ ஜோன் ஜெம் இருக்குது பார்த்தியா, நான் கூட உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அந்த ஜெம்மை வச்சு தான் உன்னை வந்து காப்பாற்றினேன். ஆனால் அது எப்படி வந்து உன் பாடிக்கு வந்து அடாப்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் வந்துட்டு உன்னை வந்து எப்படியாவது காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரி வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, எப்படி வந்து அந்த ஜெம் வந்து ஓ மேலே ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா வந்து அக்காச பாம்பு அந்த ஒரு பாம்பு மேலே தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும், பட் ஓ மேலே எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. நான் ஏன் வந்து ஓ மேலே வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன்னா வந்து அந்த ஒரு ஜெம்மோட வேலையே வந்து உன் மானா பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான், ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிறது தான். ஆனால் உன் பாடியில் வந்து ஓவரான மானா பவர் இருந்தது, உன் பாடியை வந்து ஆல்மோஸ்ட் டெஸ்டாயர் நிலமையில இருந்தது, அதனால தான் வந்து அதை நான் யூஸ் பண்ணேன். அதுவும் ஷாக்கிங்லி வந்து உன் பாடியில் வந்து அடாப்ட் ஆகிக்குச்சு அப்படி சொல்லி வந்து அவனு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை அந்த மானா கோரனை வந்து அப்சர்வ் பண்ணோம், அதனால் கீது இருக்கலாம், அது இல்லாமல் அந்த பாம்பை வேற வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம், அதனால இருக்கலாம் அப்படி சொல்லி வந்து அவனு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ தான் கேரி ஒன்று சொல்கிறான், உன்னை எதுக்கு நான் காப்பாற்றினா எனக்கு தெரியல, ஆனால் நீ எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிற, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த டாலரை வந்து எடுத்து கொடுத்தான் பார்த்தியா, அதுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் வந்து உன் மான பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஓவர்ஃப்ளோ போயிட்டு இருக்கு, உனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். பட் சரி ஓகே, அண்ட் கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அண்டு இதில் வந்து ஒரு கடமைக்காக தான் வந்து நான் பண்ணேன் அப்படி சொல்லி வந்து அவனு சொல்கிறான். என்னது கடமைக்காக நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த டாலரை வந்து அவன் பார்க்குறான். அண்ட் அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பேசிட்டு இருக்கிறான். அந்த அன்சர்டனிட்டி அந்த ஜெம் வந்து எப்படி வந்து என் உடம்புல வந்து ஒர்க் ஆச்சுன்னு தெரியல, பட் அதனாலேயே வந்து என்னால் மானா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. சரி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளியே வரா. அதுக்கு அந்த கேரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ எல்லாம் வெளியே வராத, ஆல்ரெடி ரொம்ப இன்ஜூரா இருக்கிற, அதை நீ வந்து சரி பண்ணிக்கணும் அப்படி சொல்லி வந்துட்டு அந்த கேரி சொல்லிட்டு இருக்கிறான். பட் நம்ம ஹீரோ அது கண்டுக்காம வந்து நம்ம ஹீரோட வந்து பிளிங்கிங் ஸ்டெப் வந்து யூஸ் பண்றான். அந்த மானா பவரோட யூஸ் பண்ணும்போது வந்து பயங்கரமா இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது கேரி யோசிக்கிறான், அண்ட் இதை பார்த்தா வந்து ப்ரொஃபஷனலா ஒரு யூஸ் பண்ற மாதிரி இருக்குது, நாங்க யூஸ் பண்ற அளவுக்கு வந்து இவனு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து உடம்பு சரியில்லை அப்படி சொல்லி யாரா சொல்லியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் யாருமே நம்பிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து இவன் ஃபுல்லா ரெடி ஆயிட்டான், எப்படி ரெடி ஆனான்னு தெரியல அப்படின்னு கேரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபீல் பண்றான், அதாவது இப்பதான் வந்து மானாவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்றான். ஓ மானா யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமா, அப்பனா வந்து என்னோட மத்த ஸ்கில் எல்லாம் மானா யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோல யோசிச்சுட்டு அப்படியே வந்து தாவிட்டு இருந்தது வந்து ஒரு இடத்துல வந்து நின்னுறான். சரி ஓகே, நம்ம வந்து மிஷின்ல வந்து முடிச்சிருந்தோம், அதுக்கெல்லாம் ரிவார்ட் இன்னும் கொடுக்கவே இல்லையே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பாம்போட ரிவார்டு என்னன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அது எஸ் வந்து அக்செப்ட் கொடுக்குறான். அண்ட் கொடுத்த உடனே வந்து அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் வந்து கிடைக்குது. அண்ட் இதோட பவர் என்னன்னா வந்து அதுக்கே தெரியல. அண்ட் இது ஒரு பிளாக் கலர் பிரேஸ்லெட் அப்படி சொல்லி அது போட்டுருக்குது. அண்ட் இதோட பவர் என்ன சிஸ்டம் வந்து காமிக்க மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாம இதோட கிரேட் வந்து காமிக்க மாட்டேங்குது. ஆனா இது வந்து அந்த பாம்போடைய ஒரு பிரேஸ்லெட் தான் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. ஆனா இது மற்ற ஸ்கில்ல வந்து காமிக்கல, ஆனா வந்து இதுக்கு தனிப்பட்ட ஸ்கில்ஸ் சொல்லி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சோல் ரிப்பேர் அப்படி சொல்லி ஒரு ஸ்கில் இருக்குது, அது வந்துட்டு மத்தவங்க வந்து செத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட சோலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது, அது மூலியமா வந்து நம்ம ஸ்கில்ல வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படி சொல்லி அது போட்டுருக்குது. அது மட்டும் இல்ல நம்ம தனிப்பட்ட ஸ்கில்லையும் வந்து அதோட மெர்ஜ் பண்ணி வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அது போட்டுருக்குது. அண்ட் அடுத்தது வந்துட்டு பிளாக் பிளட் எட்ஜ்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. அது என்னன்னா வந்து ஸ்வாட்ல வந்து அந்த ஒரு ஆக்மா, அதாவது இந்த மாதிரி இறந்தவங்களோட அந்த சோல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு ஸ்வாட் மூலியமா யூஸ் பண்ணும்போது அதோட பவர் இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ஸ்டெமினால இருந்து அந்த அட்டாக் பவர் வரையும் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வேற வந்து போட்டுருக்குது. அது மட்டும் இல்ல மற்ற ஸ்கில்லா வந்து இப்போ வந்து ஹைடா இருக்குது, அதாவது நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனா அது எல்லாமே வந்து இப்ப என்னன்னே தெரியாம இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு சில கொஸ்டோ இல்ல ஏதாவது வந்துட்டு அது காமிக்கும், அந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சாதான் வந்து அவனுக்கு காமிக்கும்னு சொல்லி வந்து இது போட்டிருக்குது. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ இதை வந்து பாத்துட்டு இருக்கிறேன். அப்பனா வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து நிறைய பவர் இருக்கும்னு நினைக்கிறேன், இதை நம்ம வந்து போட்டு பார்க்கலாம்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ அவன் கையில வந்து மாட்டி பார்ப்பான். மாட்டின உடனே வந்து அதுல ஒரு எனர்ஜி வருது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்து அந்த ஒரு பிளாக் எனர்ஜியோட சேர்த்து அவனோட டிராகன் ஐஸ் வந்து யூஸ் பண்றான். யூஸ் பண்ணும்போது வந்து டிராகன் ஐஸ் வந்து பிளாக் கலர்ல ஒண்ணு மாறுது, அது வந்து பிளாக் ஐஸ்ன்னு சொல்லி போட்டுருக்குது. அது என்னென்ன பண்ணுனா நம்ம சோல்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம ஹீரோ வந்து அது யூஸ் பண்ணும்போது வந்து அவன் கண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து சோல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த சோல்லாம் எல்லாமே வந்துட்டு அந்த பாம்பு மூலியமா இறந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். சரி இது வந்து கொண்டு பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் டேக் எடுத்து பக்கத்துல போறான், அதுல பயந்துகிட்டு ஓடுது. பட் நம்ம ஹீரோ வந்து போய் ஒன்னு வந்து முடிச்சிடறான். முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சோல் வந்து கிடைச்சிருச்சு அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. ஓ இப்படிதான் வந்து கலெக்ட் பண்ணுமோ, சரி இப்போ வந்து அந்த பிளாக் பிளேட் எட்ஜ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து அவன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சோலுமே வந்து கன்சியூம் ஆகல அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் வருது. ஓஹோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ணும்போது வந்து சோல் வந்து கன்சியூம் ஆகுமோ, சரி ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து அவன் குயிக் ஸ்டெப் வந்து வேகமா யூஸ் பண்ணி அது பக்கத்துல போயிட்டு அவன் வந்து அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அது வந்து சாம்பலா போகுது. என்ன ஆச்சுன்னா வந்து அது கர்ஸ் வந்து ஆயிருது. இந்த பிளேடு வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து கர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி சொல்லி வந்து அந்த நோட்டிபிகேஷன்லயும் இருக்குது. அதனாலதான் வந்து கர்சாகி அப்படியே வந்து அது சாம்பலா மாறிடுச்சு. நம்ம ஹீரோ பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சோல்ஸையும் வந்து அவன் கொண்டு ஐ மீன் கிளீன் பண்ணிடுறான். பரவாயில்லையே இது ரொம்ப நல்லா இருக்குதே, சரி ஓகே இந்த பவர் வந்து வேற விதமா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து 5 சோலை கொடுத்து அப்படியே வந்து கையில ஒரு பால் மாதிரி கொண்டு வரான். அது என்ன ஆகுதுன்னா வந்து ஃபயரா மாறுது. அவன் ஃபயர் பாலோட சேர்த்து வந்து இதையும் கம்பைன் பண்றான். கம்பைன் பண்ணி அதை தூக்கி வீசும்போது
அது வந்து பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. அண்ட் அது ஓவர் பவர்டா இருக்குதா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெறும் 5 சோலுக்கே வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதா, சூப்பர். அப்ப நம்ம கிட்ட எத்தனை சோல் தான் இருக்கு சொல்லி வந்து நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு 150 சோல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அது காமிக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்லையே 150 சோல் இருக்குதா, அப்ப நம்ம வந்து இது என்ன பண்ணலாம், நம்ம வந்து தனித்தனியா யூஸ் பண்ணலாமா இல்ல ஒட்டுக்கா ஒரே அட்டாக்ல யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே, நமக்கு மத்த ரிவார்ட்லாம் கிடைச்சதுல, சரி அதை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாஸ்டர் ஹண்டர் அப்படி சொல்லி வந்து அதுதான் வந்து செக் பண்ணி பார்க்கறான். அதுல வந்துட்டு நீங்க இனிமே வந்து மாஸ்டர் வந்து கொல்லும் போது உங்களோட இன்னும் எஃபிஷியன்ஸா வந்து கொல்ல முடியும், ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு வர போட்டுருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்துல நீங்க மான்ஸ்டர் வந்து கொல்லும் பொழுது அது வந்து 15% வந்து எப்ப வேணா வந்து வெடிக்கலாம், அதாவது ஈஸியா வந்து சாகும் அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குது. சரி ஓகே, இது பரவாயில்லையே. அடுத்தது வந்துட்டு ஐ ஆஃப் த காப்ளின் ஐஸ் அப்படிங்கிற அதை வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இதை வந்து அதை எடுத்து பார்க்கறோம். அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்துட்டு காப்ளின்ஸ் நம்மளை பார்த்தா பயங்கரமா கடுப்பாய் நம்மள வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ண வருவாங்க, சீக்கிரமா அட்டாக் பண்ண வருவாங்க அப்படி சொல்லி போட்டு இருக்குது. பட் இது யூஸ் பண்ணும்போது நம்மளால வந்துட்டு இங்க அட்டாக் பவரை வந்து 10% இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாய்சன் அட்டாக்கும் அதே மாதிரி கர்சியும் வந்து 15% இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லி வேற போட்டுருக்குதா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதை நான் எப்படிதான் யூஸ் பண்றது, பட் இது யூஸ் பண்ண வந்து நல்லா எஃபிஷியன்ஸா இருக்கும், நம்மளால வந்து பாய்சனையும் அட்டாக் பண்ண முடியும், அதே சமயத்துல இந்த மாதிரி கரிசியை வந்து கொடுக்க முடியும், அப்படின்னா அது கண்டிப்பா நல்லா எஃபிஷியன்ஸா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட்டோட வந்து இது கம்பைன் அடிச்சு விட்டுறலாம், அதனால வந்து இதோட பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அடுத்தது வந்துட்டு அந்த 5 வித ஸ்டோன் சொல்லி வந்து ஒன்னு பார்த்தோம் பாத்தீங்களா, 5 கலர் ஸ்டோனு, அதான் வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அது 5 கலருங்கிறது வந்து 5 ரேசஸ் வந்து இதை மென்ஷன் பண்ணுது. இந்த காப்ளின் ஆர்க் அப்புறம் லிசார்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுது. இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுனா வந்துட்டு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பவரை வந்து கொண்டு இருக்கும். இப்ப எப்படின்னா வந்துட்டு காப்ளின் பாத்தீங்கன்னா காப்ளினோட ஃபுட் ஒர்க், அதாவது கால் எல்லாம் வந்து பயங்கர ஸ்பீடா இருக்கும். அப்புறம் லிசார்ட் வந்துட்டு நல்லா வந்து பார்க்க முடியும், ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியும், நம்ம தெளிவா பார்க்க முடியும். அப்புறம் வந்து ஆர்க்குங்கிறது வந்துட்டு நம்ம காது நல்லா வந்து ஈஸியா வந்து கேட்கும், நல்லா கூர்ந்து கவனிக்க யூஸ் ஆகும். அந்த மாதிரி சொல்லி வந்து 5 வித பவர் வந்து அதுல இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல, இது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தா எனக்குனே செஞ்ச வச்ச சில மாதிரி இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அப்ப நம்ம ஹீரோ கேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கேரி வந்து கேட்கறான், நீ அடுத்து வந்து எஃப்ளோருக்கு போக போறியா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் அங்கதான் வந்து போலான் இருக்கேன் அப்படி சொல்லி வந்துட்டு நம்ம கேரிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம கேரி யோசிச்சு பாக்குறான், இவனும் பார்த்தா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியா வந்து கத்துக்கிட்டான். அப்படி இப்ப நான் பார்க்கும்போது எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோட தம்பியை தான் வந்து இவன் வந்து மென்ஷன் பண்றான். எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான் அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே இந்த ஸ்வாட் வந்து நீ வச்சுக்கோ அப்படி சொல்லும் போது, இந்த ஸ்வாட் யாருது அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். நீ வந்து கடைசியா வந்து ஒருத்தனை மீட் பண்ண பத்தியா, அந்த 6th ரேங்க்ல ஒருத்தனை வந்து மீட் பண்ணிருப்பான் நம்ம ஹீரோ, அண்ட் அவனோட தான் இது அப்படி சொல்றான். அண்ட் இந்த சோடு வந்து ரொம்ப காஸ்ட்லியான சோடு தான். அண்ட் பார்க்கவே வந்து பயங்கரமா தெரியுது, இது வித்தா கூட நல்லா காசுக்கு போவோம், நீ ஒண்ணு வித்துரு இல்லைன்னா வந்து நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லி வந்து அவனு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறேன், இந்த சோடை வச்சு நம்ம யூஸ் பண்றதா வேலைக்கே ஆகாது, நம்மள வந்து டேகர் வச்சுதான் யூஸ் பண்ணுவோம், அதனால இதுல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இதை நான் விற்கத்தான் போறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்பதான் கேரி வந்து இந்த சோடை காமிச்சது ஒன்று கேட்கறான். இது பார்த்தா வந்து உனக்கு என்ன தோணுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, இதை பார்த்தா எனக்கு வந்து தோணலையே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இந்த சின்னத்தை பார்த்தா உனக்கு எதுவுமே தோணல அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது வந்து இல்ல எனக்கு தோணலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது, அண்ட் இது வந்து நீ ஆல்ரெடி வந்து ஆர்ஆர் ஸ்குவாட் வந்து வைப் அவுட் பண்ணல, எல்லாத்தையும் கொண்டன்னு சொன்னீல, அண்ட் அவங்களும் இந்த ஒரு ஸ்குவாட சேர்ந்தவங்க தான், ஐ மீன் இந்த ஒரு டீமை சேர்ந்தவங்க தான் அப்படி சொல்லி நம்ம வீரட்டை சொல்றாங்க. அப்படியா, ஆமா எந்த மாதிரி ஆட்கள் அப்படி சொல்லி வந்து கேட்கும்போது அதுக்கு அந்த கேரி சொல்றான், இவங்க வந்து ரொம்ப கொடூரமான ஆட்கள், எல்லாத்தையும் வந்து பிடிக்கிறது, எல்லாத்தையும் அடிக்கிறது அண்ட் எல்லாத்தையும் வந்து அடிமைப்படுத்துறது, இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வெளியே வந்து காமிச்சுப்பாங்க நாங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாத்தையும் வந்து காப்பாத்துவோம் அப்படி சொல்லி வந்து காமிச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கேரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஹீரோக்கு அப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த வெள்ளை முடியும் பச்சை முடியும் சேர்ந்துக்கிட்டு, ஐ மீன் சிவப்பு முடியும் அந்த பச்சை முடியும் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஒருவேளை போயிருந்தா கூட வந்து அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்கள் தான், ஓரளவுக்கு சமாளிப்பாங்க தான், ஆனா எல்லாத்தையும் வந்து அவங்களால முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க கில்டு வந்து ரொம்ப பெருசு, டாப் 10 கில்ட்ல வந்து ஒண்ணு, அண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா வந்து அவங்க ஈஸியா வந்து இவங்களை வந்து முடிச்சு விட்டுருவாங்க. பட் வந்து இன்னும் அவங்க இன்னும் சாகலின்னு நினைக்கிறேன், ஒருவேளை செத்தாலோ இல்ல டிஃபீட் ஆயிருந்தாலும் இன்னும் வந்து ரூமர்ஸ்ல வந்து பரவி இருக்கும், அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல, அதனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த ஒரு டைம்ல வந்து ரொம்ப சீரியஸான டைமா தான் இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்ட் அப்ப அவங்களோட நினப்பெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குதா, வரும்போது வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், நான் ஏன் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறேன் அண்ட் எதுக்காக வந்து நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது, அண்ட் அப்பதான் வந்து அவன் தம்பி சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா நீ ரொம்ப நல்லவன் தெரியும்னா, எப்பயுமே வந்து தப்பான வழிக்கு போக மாட்டேன்னு தெரியும்னா, அது வந்து இது வந்து அவன் தம்பி வந்து கடைசியா சொன்ன வார்த்தைகள் சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அப்பனா நான் வந்து ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன், கண்டிப்பா வந்து போய் அவங்களை வந்து காப்பாத்த போறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து முடிவு எடுத்துட்டான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அவன் தம்பியை வந்து கொன்னது வந்து ஒரு 3 கிங் ஸ்வாட் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 ஸ்வாட் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஹீரோட தம்பியை வந்து குத்தி கொண்டிருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்து லவ் அப்படி சொல்லி இருக்குது. அண்ட் அதே மாதிரி கடைசி ஸ்வாட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பிக்கையான ஒருத்தன் வந்து குத்தி கொண்டுட்டான் அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்ப நம்ம ஹீரோ வந்து வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டான். அண்ட் அப்பதான் வந்து அந்த கேரியும் கேட்கறா, நீங்க வந்து அந்த போருக்கு அதாவது சண்டைக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படி சொல்லி வந்து கேட்கறான். ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட அப்படி சொல்லும் போது வந்துட்டு, நான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அண்ட் எனக்கு கண்டிப்பா தெரியும், உங்களை பார்த்தாவே அது தெரியுது, அண்ட் நீங்க வந்து அந்த மாதிரி சண்டைக்கு தான் வந்து போறீங்க, ஏன்னா நானும் இந்த மாதிரி வந்து பல சண்டைகளை வந்து பாத்துருக்கிறேன் அப்படி சொல்லி கேரி சொல்லிட்டு,
அண்ட் என்னோட உதவிக்கு இது உங்களுக்கு தேவையா அப்படி சொல்லி வந்துட்டு ஹீரோட்ட கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அண்ட் இவங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். அந்த ரேங்கிங்ல இருக்கக்கூடிய டாப் 10 அளவுக்கு வந்து இவங்களும் வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள் தான். ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காங்க அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க மட்டும் வந்தாங்கன்னா வந்து ஈஸியா அந்த எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம். ஆனா வந்துட்டு உங்க ஹெல்ப் வந்து எனக்கு தேவையில்ல, ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து கேட்டதுக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் வந்து அவங்க 2 பேர்த்த வந்து காப்பாத்துறதுக்காக போல, எனக்கு வந்து என்னுடைய வந்து பழியை வந்து நான் தீக்கணும். என் தம்பி வந்து கொன்னவனை வந்து நான் வந்து கொல்றதுக்காக தான் வந்து இதுக்காக நான் வந்து போறேன். அண்ட் என்னோட விஷயத்துல, அதாவது என்னுடைய அந்த பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல யாருமே வந்து தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த போர் ஆரம்பிச்சாலும் சரி, சண்டை ஆரம்பிச்சாலும் சரி, அது என் கையால தான் ஆரம்பிக்கணும். முடிக்கிறதா இருந்தாலும் என் கையால தான் முடியணும். அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், சரி ஓகே அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து புரிஞ்சுது. அண்ட் நீங்க தான் இதை வந்து முடிக்கணும் ஆரம்பிக்கணும்னு பாக்குறீங்க. ஓகே லக் எப்பயுமே வந்து உங்க சைடு இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து பாத்து போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம கேரியும் சொல்றான். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கிறேன். அண்ட் அப்பதான் வந்து யோசிக்கிறான், அந்த கில்டுக்காரங்களாம் வந்து எதுக்காக வந்துட்டு ஒரு ஹியூமன் ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு ஒன்னு வந்து எதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்காக எதுக்காக பண்றாங்கன்னு தெரிஞ்சா வந்து நம்ம ஈஸியா அந்த கில்டையை வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அண்ட் அந்த கில்ட்ல தான் வந்து என் தம்பியை கொண்டு ஒருத்தன் வந்து அங்க இருக்கிறான். அண்ட் கண்டிப்பா வந்து அவனை கொன்னே ஆகணும். அண்ட் இது ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த வார் வேற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பா வந்து நான் அதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அண்ட் என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் நான் தான் முடிக்கிறேன், என் கையால முடிக்கிறேன், அதுவும் ஜஸ்ட் ஒரே நாள்ல நான் வந்து முடிக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த அசுர் கிட்ட தான் வந்து காமிக்கிறாங்க. அது வந்து பிளாக் எஃப்ல இருக்குது. அண்ட் அதுக்குள்ள வந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இந்த லேட்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பைத்தியக்காரங்கனால வந்து இத்தனை பேர் வந்து இறந்து போயிட்டாங்களே, அது இல்லாம நம்ம வந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்களும் வந்து இப்ப வந்து நின்று போச்சு. அண்ட் அது வேற வந்து ரெடி பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி ஒரு கிறிஸ்டல் வந்து மென்ஷன் பண்றான். அண்ட் இது மாதிரி நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து டாப் லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சிரும் அப்படி சொல்லி வந்து அவனு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்பதான் வந்து அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமால நம்ம 2 பேர் இருக்காங்கல்ல, அண்ட் அவங்கள வச்சு ஈஸியா வந்து நான் அந்த கிறிஸ்டல் வந்து ஃபுல்லா முடிச்சிட முடியும் அப்படி சொல்லி வந்து அவனும் பாக்குறான். அண்ட் கண்டிப்பா வந்து அந்த மாஸ்க் மேனும் வந்து கிடைச்சிட்டானா இன்னும் ஈஸியா போயிடும், நம்ம வேலை வந்து இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆமா அவன் எங்க இருக்கிறான் அப்படி சொல்லி கேட்கும்போது வந்து அவன் வந்து எஃப்ளோருக்கு வந்ததா வந்து நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லி வந்து அவனோட ஆட்கள் ஒருத்தன் சொல்றான். அப்ப வந்து அவனை டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லி இந்த லேட்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சரி இப்ப வந்து நம்ம அவங்கள பார்க்க போலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களோட இடத்துக்கு நடந்து போறாங்க. அண்ட் ஒரு வகைக்குள்ள பார்க்கும்போது வந்துட்டு அவங்க 2 பேத்தையும் வந்து அடிச்சு முடிச்சு கட்டி போட்டுச்சிருக்காங்க. இவனை பார்த்த உடனே வந்து ரெட் மணிக்கெல்லாம் செம கடுப்பாயிருச்சு. அப்பதான் அவனு சொல்றான், இந்த நேரம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது வந்து இப்ப எதுக்குறா இங்க வந்த, எல்லாத்தையும் வந்து அடிச்சு போட்டு இல்லைங்களா அப்படி சொல்லி வந்து அவங்க கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல வந்தேன், நீங்க வந்து இப்ப வந்து ஒரு கிறிஸ்டல் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளா மாற போறீங்க அப்படி சொல்றாங்க. அந்த கிறிஸ்டல் என்னன்னு இப்பதான் வந்து சொல்றாங்க. அந்த கிறிஸ்டல் வந்துட்டு அதிக லெவலான மேஜிக் பவரும் அப்புறம் வந்து சோல் பவர் வந்து வச்சுக்கூடியது அது. அண்ட் இவன் வந்து ஹியூமன் ஃபார்ம் சொல்லி வந்து ஒன்று பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அண்ட் அது இதுக்காக தான் வந்து பண்றாங்க. இந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்து பலி கொடுத்து அந்த கிறிஸ்டல் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் வந்து உருவாகிட்டு இருக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது லீடர் சொல்றான், அந்த ஒரு ஸ்டோன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது, அண்ட் கம்ப்ளீட் பண்ண போறதே வந்து உங்களை வச்சுதான் அப்படி சொல்லி அவனு சொல்றான். என்னது ஒரு ஸ்டோனா, அந்த ஸ்டோனுக்குசரம் தான் வந்து இத்தனை பேர்த்த வந்து கொண்டு இருக்கிறியா, இத்தனை பேர்த்த வந்து நீ வந்து கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டதுக்கான காரணமே வந்து வெறும் ஒரு ஸ்டோனுக்குசரமா அப்படி சொல்லி வந்து அவனும் பயங்கரமா கடுப்பா வரான். அது பார்த்து வெறும் ஸ்டோன்லாம் சொல்லாதப்பா தம்பி, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படி சொல்லி இவனு சொல்லிட்டு, உங்களை வந்து துடிக்க தான் வந்து அதுக்கு பலி கொடுக்கலாம்னு நினைச்சோம், பட் ஆனா வந்து ரொம்ப டைம் வந்து அதிகமாயிருச்சு, அதனால வந்து உங்களை டக்குனு வந்து முடிக்க போறோம் அப்படி வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இவனு ஃபீல் பண்றான், நாங்க 2 பேர் சேர்ந்து வந்து உங்களை எல்லாத்தையும் வந்து முடிக்கலாம்னு பிளான் பண்ணோம், பட் ஆனா எங்களால முடியல, என்னோட பைத்தியக்காரத்தனத்தினால வந்து இவன் வந்து மாட்டிக்கிட்டான், இவன் வந்து ஒரு நல்ல பையன் அண்ட் என்ன ஃபாலோ பண்ணி வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டான், நான் வந்து இறந்தா கூட பரவாயில்ல பட் இவன் உயிரோட இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது சுத்தமா நடக்க போறது இல்ல அப்படி சொல்லி சேங்குறான். அண்ட் அப்பதான் வந்து அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லி வந்து 2 பேருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அண்ட் அப்பதான் இன்னொருத்த வந்து சொல்றான், இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான் உள்ள வந்துட்டான் அப்படி சொல்லும் போது, எவன்டா அவன் நம்ம இடத்துக்குள்ளே வந்திருக்கான், அண்ட் அவனை யாருன்னு பார்த்தா எல்லாத்தையும் வந்து கொல்ல வேண்டியதானே, இப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க போய் கொல்லுங்கடா அப்படி சொல்றான். அதோட இந்த சீனை கட் பண்ணி அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. வெளியே வந்து ஒரு பயங்கரமான வெடி வித்து. அண்ட் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் வாடுறான் அவன் பாரு உள்ள வந்துட்டு இருக்கான், அவனை வந்து தடுங்கடா, யாரா அந்த மான்ஸ்டர் அப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. அண்ட் மாசான என்ட்ரி. அவன் பார்த்த உடனே அவன் வந்து காப்ளினோட ஃபுட்வொர்க் யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து முன்னாடி வந்துடுறான். முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஐயோ யாரா அவன் அப்படி சொல்லி வந்து ஒருத்தன் பதறிடுறான். நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சு முடிச்சுட்டு ஒரு சீனான போஸ்ட் கொடுத்து நின்று இருக்கும் போதே வந்துட்டு அந்த ஐ ஆஃப் த காப்ளின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரியாக்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஆபத்து வர மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து டார்ச் ஆயிடுறான். டார்ச் ஆனதுக்கு அப்புறம் 3 ஸ்வாட் வந்து அவன் இன்ன இடத்துல வந்து குத்தி இருக்குது. யாருன்னு பார்த்தா 3 பேரை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. டார்ஜான நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வந்து பிளாக் ஹெச்டி ஸ்வாட் வந்து அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். கொல்ல அவன் சோல் பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த ஸ்பீடு பத்தாது அப்படி சொல்லிட்டு அவன் ஃபயர் பாலி வந்து யூஸ் பண்றான். ஃபயர் பால் யூஸ் பண்ணா வந்து பயங்கரமான ஒரு இடிப்பு. அண்ட் அதுலயும் நிறைய பேர் வந்து சாகுறாங்க. அண்ட் அப்பதான் வந்துட்டு யாரா அந்த மாஸ்டர் சொல்லி வந்து இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்த உடனே ஐயோன்னு சொல்லி வந்து பயங்கரமா வந்து பயந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு கேட்கறான், ஐயா நீங்க வந்து அட்டாக் பண்ண வரலையா எங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு, அண்ட் நீங்க அட்டாக் பண்ணல என்ன, நான் உங்களை அட்டாக் பண்ண வரேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கிறான். அண்ட் அந்த டைம்ல ஏன் அங்கேயே நில்லு அப்படி சொல்லி வந்து ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா கில்டு மாஸ்டர் அந்த டவர் மேல நின்றுட்டு வந்து இப்படி கத்திட்டு இருந்தான்.
அண்ட் வா தலைவா நீ வா தலைவா வந்து வந்து முடிச்சுடு தலைவா அப்படி சொல்லி வந்து இவங்களும் வந்து கோரசா வந்து கத்திட்டு கிடக்குறாங்க. திரும்பவும் நீ தானா உன்னை தேடிதான் வந்து மத்த பேத்தெல்லாம் வந்து அனுப்பி விட்டேன் அண்ட் அவங்களும் என்ன ஆனாங்கன்னு தெரியல. சரி அவங்கள விடு, ஆனா வந்து உனக்கு என்ன தைரியம் இருக்கோ நீ இங்க வரதுக்கு அப்படி சொல்லி வந்து இவனை வந்து பயமா கத்தி அவன் பிரஷரை வந்து ரிலீஸ் பண்றான். நம்ம ஹீரோ வந்து பிரஷரை சென்ஸ் பண்ணிட்டு இந்த பிரஷரை வந்துட்டு எனக்கு ஒரு ரிலேட்டபிளா இருக்குது, ஆல்ரெடி எங்கேயோ வந்து நான் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா வந்து இவனை முன்ன பின்ன பார்த்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படி சொல்லி அவனை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு. என் தம்பியை கொன்னப்ப வந்து மொத்தம் 5 ஸ்குவாட் இருந்ததா சொன்னாங்க. அதுல வந்து 2 ஸ்குவாட் வந்து 3 கிங்ஸோட ஸ்குவாடு, அதுக்கப்புறம் வந்து என்னோட லவரோட ஸ்குவாடு, அப்புறம் வந்து கடைசியா வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஸ்குவாடு. ஆனா வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு நெஞ்சில குத்தி கொல்லும் பொழுது அந்த ஒரு டீம்ல வந்து அவன் இருந்தான், அவனோட பவர் மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லி மீற வந்து செமையா கடுப்பா வரான். அதாவது என்னன்னா வந்துட்டு இந்த இவருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்துட்டு அந்த நம்ம தம்பியை கொன்ன அந்த ஒரு டீம்ல வந்து ஆல்ரெடி இருந்திருக்கிறான். அண்ட் அப்ப வந்துட்டு இவன் வந்து அந்த தம்பியை கொல்றதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அதுதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு வந்து செமையான கடுப்பு. அண்ட் கண்டிப்பா வந்து இவங்க யாரையும் வந்து விட மாட்டேன் அண்ட் ஈவெண்ட் வந்து நான் ரிவெஞ்ச் வந்து ஆரம்பிக்க போறேன், என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்டே வந்து ஈவெண்ட் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் அந்த லீடர் வந்து சொல்றான் இந்த மாதிரி வந்து ஐலாண்டுக்கு வந்து அமுச்சு விட்டுரு, இந்த மாதிரி ஒருத்த வந்து எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி வந்து ஒன்று சொல்றாங்க. அண்ட் அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே புரியுது, இது வந்து உண்மையான கில்டு கிடையாது, இது வந்து கில்டோட ஒரு பிரான்ச் தான் வந்து இது அப்படின்னு வந்து தெரியுது. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து கொண்டுட்டு நீ இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கிற, நான் கூட வந்து சண்டை போடணும்னு பாக்குறேன், உனக்கு என்ன பயமா இருக்குதா, பயமா இருந்தா நீ அங்கேயே இரு இல்ல வந்து ஓடி போயிரு அப்படின்னு மீறி வந்து அவனை கடுப்பேத்தினா அதுக்கு அவனு வந்துட்டு நீ வந்து 2-3 பேத்த கொண்டுட்டே நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல, நீ ஒன்னு பெரிய ஆள் நினைச்சுக்காத, நான் உன்னோட எவ்வளவு பவர்ஃபுல் ஆள் வந்து உனக்கு காமிக்கிறேன், நீ பேசுனதுக்குலாம் வந்து நீ கண்டிப்பா வந்து வருத்தப்படுவ அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து தாவி ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். அதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து டார்ஜ் ஆகி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். அதுல இருந்து அவன் வந்து டார்ஜ் ஆயிடுறான். அப்பதான் யோசிக்கிறான் இவ எப்பறம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான் அண்ட் நம்ம பிளான் எப்பயுமே வந்து தப்பா போனதே இல்லையா, அண்ட் அவங்க வந்து சொன்னதுல வந்து பிளான் போட்டதுல இது வரைக்கும் தப்பே ஆனதில்ல, பட் எந்த இடத்துல இப்படி வந்து தப்பாச்சு, இவனாலதான் எல்லா பிளானும் வந்து கெட்டு போச்சு அப்படி சொல்லிட்டு நான் அவனு வந்து பயங்கரமா நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஓவர் போட பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் கூட அவனால வந்து தடுக்கவே முடியல அண்ட் ரொம்ப கஷ்டப்படுத்த தடுத்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து வேற லெவல்ல வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு அண்ட் அவனால சுத்தமா வந்து புரியல, இவன் ஒரு நியூபி தானே, இப்ப ரீசெண்டா தானே வந்து உள்ள வந்தவனுக்கு இவ்வளவு பவரா அண்ட் எப்படி வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லானா என்ன வந்து இவ்வளவு ஈஸியா வந்து ஹேண்டில் பண்றானே அப்படி சொல்லி வந்து இவனும் பாத்துட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஐசி நீ ஏன் சண்டை போடுறதுல வந்து இவ்வளவு மோசமாயிட்ட அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். ஒருவேளை அந்த நாய் கூட சேர்ந்து வந்து நீ வந்து அட்டாக் பண்ற விஷயத்தையே வந்து மறந்துட்டியோ, சண்டை போடுற விஷயத்தையே மறந்துட்டியோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அவனுக்கு பயங்கர சாக்கு, என்ன பத்தி எப்படி இவனுக்கு தெரியும் அப்படி சொல்லி வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் என்ன பண்றான்னா வந்து அவன் மேக்ஸிமம் அவுட் புட்டை வந்து கொடுக்குறான். அவன் மேஜிக் பவர்ல வந்து மேக்ஸிமம் அவுட் புட்டை வந்து கொடுக்கும்போது அவன் பயங்கரமான அட்டாக்லாம் வந்து யூஸ் பண்றான். அதுல அவனுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்து எடுத்து அவன் கையே வந்து 2 துண்டா போயிடுது. அவனுக்கு ஒரு கை இல்லாம வந்து இப்ப முடியாத நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அவன் பக்கத்துல அப்படியே மெல்லமா நடந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து 2 தற்கொலைஸ் வந்துட்டு இந்த மாதிரி எங்க லீடர் வந்து தொட வந்து நாங்க விட மாட்டோம் அப்படி சொல்ல நம்ம இரலா சுத்தமா கண்டுக்காம அவங்க கத்தி எடுத்து அவன் டேகர் எடுத்து 2 ஸ்லாஸ் தான் வந்து பண்றான் அண்ட் அவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து மத்தவங்க பார்த்துட்டு இந்த மான்சூல் எப்பறம் நாங்க தடுக்கிறது அப்படி சொல்லி வந்து அவனு பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்து அந்த லீடர் என்ன பண்றான்னா ஒரு கண்ட்ரோல் பப்பட் கண்ட்ரோல் சொல்லி வந்து ஒரு பவரை வந்து யூஸ் பண்றான். அது மூலியமா வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஹியூமன்ஸ் வந்து மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஒரு பவரை வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி அவனு நினைச்சுக்கிட்டு சரி நம்ம இந்த இடத்துல தப்பிச்சு அண்ட் அவனுக்குள்ள அதை தான் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படி சொல்லி அந்த ஸ்டோனை தான் வந்து நினைக்கிறான். இத்தனை நாளா வந்து நிறைய பேத்த கொன்னு அந்த ஸ்டோனை வந்து உருவாக்கிருப்பாங்க, அந்த ஸ்டோனை தான் வந்து வச்சு இவனை வந்து கில் பண்ணலாம்னு சொல்லி வந்து பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து இவன் என்னதான் பண்றான்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்க அந்த இதோட வந்து இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஒரு கருணையே இல்லாம வந்து எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிருப்பான் அண்ட் ஃபைனலி வந்து எல்லாத்தையும் கொண்டு முடிச்சுட்டு அண்ட் இவனை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த ஜெயில தான் வந்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த ஜவுப்பொடி வந்து கத்திக்கிட்டு கிடக்குறான், என்னடா அது மேல வந்து சத்தம் கட்டிட்டே இருக்குது, என்ன இங்கேயே வந்து புதைக்க போறாங்களா, சரி நான் இவ்வளவு அன்லக்கியா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரெட் பண்ணி சொல்ல என்னது அப்படி சொல்லி அந்த பச்சை மணி கேட்கறான். அண்ட் நீ தான் அன்லக்கி நான் அன்லக்கி இல்ல அப்படி சொல்லிட்டு இவனு வந்து சொல்ல யார் அன்லக்கி அப்ப இங்க மாட்டிட்டு இருக்கிறியா இது வந்து அன்லக்கி இல்லையா அப்படி சொல்லி வந்துட்டு நம்ம சவப்பொடி வந்து கேட்கறான். நான் வந்து ஒரு அன்லக்கி பர்சனோட இருக்கிறேன் அதனாலதான் வந்து எனக்கு அன்லக்கியா இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த பச்சை பொடி வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சரி ஊடு சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம கென்னி வந்து எப்படி இருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மென்ஷன் பண்றாங்க, எப்படி வந்து எஃப்ளோர் வந்து போயிருப்பான் அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து பச்சை முடியும் வந்து ஆமா கண்டிப்பா வந்து போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ரெட் பண்ணி சொல்றான், இதே வந்து என் கடைசி நேரம் தெரிஞ்சிருந்தா நான் ஆல்ரெடி வந்து நான் மறைச்சு வச்சதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லி வந்துட்டு அவனு வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க சமயத்திலே வந்து டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி சத்தம் கேக்குது. அது யாரான்னு சொல்லி வந்து எங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். பரவாயில்ல நீங்க இன்னும் சாகாம தான் இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்க விலகி வந்து உடச்சு விடுறான். அண்ட் அப்பதான் அவங்களும் கேட்கறாங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க அண்ட் உங்களுக்கு எப்படி நாங்க எங்க இருக்கிறோம்னு சொல்லி தெரியும் அப்படி சொல்லி வந்து அவனும் கேட்க அவங்க 2 பேரும் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா சரி வந்து அண்ட் அவங்களை காப்பாத்தினேன் அப்படி சொல்லும் போது வந்துட்டு ஆமா நீங்க எப்படி மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வீரா கேட்கறான். நான் கொஞ்சம் அதிக பிரசங்க தரமா வந்து பண்ணி நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம்
அண்ட் தேங்க்யூ அப்படி சொல்லி வந்து ரெட் முடி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நீ தேங்க்ஸ் சொல்றேன்னா வந்துட்டு நீ சீக்கிரட்டா ஒரு இடத்த வந்து ஒளி வச்சியல, அதை வந்து எனக்கு சொல்லு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அப்பனா நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தியா அப்படி சொல்லி வந்து அவனுக்கு ரொம்ப வருத்தப்படுறான் நம்ம ரெட் முடி. சரி ஓகே, ஆனா வந்து உடம்பு பயங்கரமா வலிக்குது, நிறைய இடத்துல போட்டு தாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பயங்கரமா வலிக்குது அண்ட் நான் உசுரோட வெளியே போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரெட் முடி சொல்லிட்டு அண்ட் ரெட் முடி மச்சமுடி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், பட் அவங்க கூட போனா வந்து அவங்களுக்கு பர்டனா தான் நம்ம இருப்போம், நம்ம என்ன பண்ணலாம் வந்து வெளியே போய் எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுலாம் அப்படி சொல்லி வந்துட்டு நான் சப்மடி சொல்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் தேவையில்ல நானே எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு வைர சாக்கு, என்னது நீ எல்லாத்தையும் முடிச்சு விட்டியா, எப்படி முடிச்ச எந்த மாதிரி முடிச்சேன்னு சொல்லி வந்து ரெட் முடி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அப்ப அந்த பச்சை முடியும் கேட்கறா, நீ வந்து இந்த லீடரையும் முடிச்சுட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், பட் ஆனா வந்து அவன் தப்பிச்சிட்டான் அப்படி சொல்லி சொல்லும் போது அது ரெட் முடி கத்துறான், நான் கேட்ட கேள்விக்கு வந்து நீ ஆன்சர் பண்ணல, ஆனா அவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ற அப்படி சொல்லி வந்து கத்திட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் ரெட் முடி கேட்கறான், ஆமா லீடர் என்ன வந்து நீ வந்து கொல்லலையா, அப்படின்னா வந்து அவன் இங்கேயும் வரல, கண்டிப்பாவா அந்த ரகசியமான இடத்துக்கு தான் வந்து போயிருப்பான், இங்க வந்து நிறைய ஒரு ரகசியமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெட் முடி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த ரெட் முடியும் வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லி வந்து ரெட் முடி சொல்லிட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த 3 பேருமே வந்து இன்னொரு பிளேஸுக்கு போறாங்க. அங்க பார்த்தா வந்து நிறைய ஜெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது நிறைய சிறைச்சாலை எல்லாம் இருக்குது. அண்ட் அதுக்குள்ள பார்த்தா யாருமே இல்ல. அண்ட் அந்த இடத்த வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு அழுகி போன வாசனை, அதாவது யாரும் இறந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி வாசம் அடிக்கும்ல, அந்த மாதிரி வாசனை எல்லாம் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் அதே சமயத்துல இங்க வந்து நிறைய பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனா வந்து எல்லாருமே இறந்துட்டாங்கன்னா அவங்க என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லி வந்து அவங்களும் கேட்க, அண்ட் அப்பதான் ஹியூமன்ஸ் வச்சு என்ன பண்றாங்கன்னு வந்து காமிக்கிறாங்க. அதாவது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்கமி மூலியமா வந்து இந்த மனுஷங்களுடைய உடம்பையும் அப்புறம் அவங்களுடைய உயிர் இருக்குது பாத்தீங்களா, அது ஆத்மா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி அந்த ஒரு ஜெம்முக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க, அதாவது அது வந்து இன்னும் வந்து பவர்ஃபுல்லா மாத்துறாங்க. அண்ட் இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு, அதாவது இந்த ஒரு விஷயத்த வேற மூலியமா யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து நிறைய பொருளும் நிறைய வந்து செலவும் ஆகும். அண்ட் அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி வந்து பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து டவர்லயே வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்றான், அண்ட் அவங்க வந்து இது கிரியேட் பண்றதுக்கு வந்து அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, ஏன்னா வந்து அவங்க பைத்தியக்காரங்க, ஒரு கேவலமானவங்க, அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த கில்டு மாஸ்டர் கூட ஒரு எலி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, என்னன்னு பார்க்கும்போது எல்லா கோஸ்ட் இருக்குது, நிறைய கோஸ்ட் இருக்குது, அது எல்லாருமே வந்துட்டு இவங்க மூலியமா இறந்தவங்களா இருப்பாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், ஆமா என்ன உங்களுக்கு வந்து பழி வாங்கணும்னு ஆசையா இருக்குதா, அப்ப என் கூட வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அப்படின்னா வந்து எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அந்த கோஸ்ட் வந்து பேச ஆரம்பிக்குது. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பயங்கர இன்ஸ்டிங்கா இருக்குது, அப்படி வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க, அது என்ன நம்ம காமிக்கல. அண்ட் இதோட இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த கில்டு மாஸ்டர் தான் வந்து காமிக்கிறாங்க. அவனும் வேகமா ஓடி வந்து அந்த ஜெம் வந்து எடுக்கிறான். அண்ட் இந்த ஜெம்மை பார்த்துக்கிட்டே வந்து இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அண்ட் இது முடிச்சா நம்ம வந்து கிங் கிட்ட கொடுக்கும்போது அவங்க நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் வந்து இப்போதைக்கு என் உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை முதல்ல நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த செம்மியை வந்து முழுங்கிடுறான். ஆனா முழுங்கின உடனே வந்துட்டு இது வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி உருவாக்கும் போதே வந்து சொல்லியிருந்தாங்க, பட் வந்து இது இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கனால வந்து வெடிக்காது, அதுக்கு பதிலா வந்து எனக்கு இன்னும் பவரை தரும் அப்படி சொல்லி வந்து அவனு வந்து பாக்குறான். பட் ஆனா எதுவுமே ஆகல, இது எப்பதான் வந்து ஆன் ஆகும், இப்பதான் வந்து எனக்கு பவர் கிடைக்கும், ஆமா ஏன் எதுவுமே நடக்கல அப்படி சொல்லி வந்து அவனும் புலம்பிட்டே இருக்கிறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வரான் வந்துட்டு, அண்ட் ஏன் உனக்கு வந்து எதுவுமே ஆகலையோ, இதுதான் நீ வந்து கண்டுபிடிச்ச கல்லா அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து நக்கலா கேட்கறான். சரி இவன் வேற வந்துட்டானா, இந்த பவர் வேற எப்ப ஆக்டிவேட் ஆகி தொலைன்னு தெரியல, இது வேற ஆக்டிவேட் ஆகும் நினைக்குது. அண்ட் இந்த பைத்தியக்காரன் வேற எதுக்கு நம்மள வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கான்னு தெரியல. பைத்தியக்காரன் உனக்கு என்னடா வேணும், எதுக்குடா வந்து எங்க பிரச்சனைகளை தலையிட்டே இருக்கிற, அண்ட் நாங்களாம் சேர்ந்து உன்னை என்னடா பண்ணோம், அண்ட் ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நான் ஏன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல, அண்ட் எதுக்காக வந்துட்டு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா, அண்ட் இப்ப தெரியுதான்னு சொல்லி அவன் மாஸ்கை வந்து கழட்டி போட்டுட்டு காமிக்கிறான். அண்ட் அவனுக்கு பார்த்துட்டு பயங்கர மனசாக்கு, நீ 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 எப்படா இங்க இருக்கிற, அண்ட் எப்படா நீ வந்த, அண்ட் இப்ப கூட உனக்கு வந்து இந்த விஷயம் புரியலையா நான் யாருன்னு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல இவனை வந்து நம்ம கொண்டுட்டு வந்தா நினைச்சோம், எப்படி வந்து உசுரோட இருக்கிறான் அப்படி சொல்லி அவனும் பார்க்க, அதுக்கு நம்ம ஹீரோவை என்ன கொண்டுட்டு நினைச்சியா தம்பி, நானும் அவ்வளவு சீக்கிரம் சாகர ஆள் கிடையாது தம்பி, சாவு அடிக்கிற ஆளு, அண்ட் உன்னை வந்து முடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ப்ளீஸ் என்ன கொன்று, என்ன இதுக்கு மேல வந்து உசுரோட டார்ச்சர் பண்ணாத, என்ன வந்து சீக்கிரமா கொன்று அப்படி சொல்லி அவனு கேட்க, ஒன்னு இவ்வளவு ஈஸியா கொள்றதுக்காக வந்து அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறேன், அண்ட் உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் வந்து கொள்றது ஐடியாவே கிடையாது, அதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்து வெயிட் பண்றாங்க, நீ வேற அவங்கள பாக்குறியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஒரு சொடக்கு போட, அங்க நிறைய கோஸ்ட் எல்லாம் வருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டானா, அந்த பிரேஸ்லெட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்த பாம்போட பிரேஸ்லெட், அது மூலியமா அதோட பவர்ல வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டா, அந்த பேய்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டா, அண்ட் இதுல இருந்து கூட வந்து பேசணும்னு நினைக்குது, அண்ட் நீ இது கூட வந்து பேச ஆரம்பி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறான். அண்ட் அந்த பேயில வந்து என்ன சொல்லிருக்குன்னா வந்துட்டு, நீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அவனை கொல்றதுக்கு எங்க கையால கொல்றதுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க கூட வந்து நாங்க வாழ்க்கை முழுக்க வந்து அடிமையா இருப்போம், உங்களுக்காக வந்து நாங்க சர்வ் பண்ணுவோம் அப்படி சொல்லி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அண்ட் அதுதான் இப்ப வந்து பண்ணிருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே வர சமயத்துல வந்து அவனும் வெளியே ஓடி வந்து, இங்க பாருங்க நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், அண்ட் என்ன டக்குன்னு வந்து கொன்றுங்க, அதாவது என்ன வந்து ஈஸியா கொன்றுங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளியே போக, அந்த கட்டிடமே எல்லாம் வந்து உடஞ்சு அப்படியே அவன் மேல விழுந்துருது.
அப்ப நம்ம இரவும் பாக்குறான், ஓஹோ எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படியே சைடுல திரும்பி பார்க்கும்போது அண்ட் அவன் ரொம்ப கொடூரமான நிலையில இருந்து செத்து கிடக்குறான். அண்ட் இவனை பார்க்கும்போதே தெரியுது இவன் அவன் தான். இவன் கடைசியா சொல்லியிருந்தான் என்ன ஈஸ்வரத்தன் கொன்று அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு வந்து உண்மையாலுமே வாழணுங்கிற ஆசை தான் இருந்தது. அண்ட் அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறேன். அண்ட் அப்பதான் பக்கத்துல பார்க்கும்போது அந்த ஜெம் இருக்குது. இன்னும் ஒரு இன்கம்ப்ளீட்டடா ஒரு ஜெம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்களா, அந்த ஜெம் இருக்குது. நம்ம இரவு அதை பாக்குறான். இது வந்துட்டு அப்படியே சொல்லி வந்து விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா வந்து இது அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருந்தது. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றது சொல்லி பாத்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அது எடுக்கிறான். அண்ட் எடுத்த உடனே அது ரியாக்ட் ஆகுது. நம்ம ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு அண்ட் அப்படியே அது வந்து அப்படியே நோந்து போய் அவன் இதயத்துக்கு பக்கத்துல வந்து ஒட்டிக்குது. நம்ம ஹீரோ வந்து அது மேஜிக்கல் பவர் ஒளி வந்து தடுக்க ட்ரை பண்ணா, பட் அதை வந்து எடுக்கவே முடியல. இது வந்து நம்ம ஹீரோ மேல ஒட்டினோடனே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதோட பவர்ல வந்து காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அந்த ஜெம் என்னது தெரியல, என்ன கிரேடுன்னு தெரியல, அது என்னென்ன பண்ணணும்னு தெரியல, எதுவுமே சுத்தமா தெரியல. ஆனா அது ஒரு விஷயத்தை மட்டும் காமிக்குது. இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது. நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அதோடைய உண்மையான உருவம் வந்து வரும் அப்படி சொல்லி வந்து அதை போட்டிருக்குது. ஆனா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. அது வந்துட்டு வரலாம் வராமையும் போகலாம் அப்படி சொல்லி வந்து அது போட்டிருக்குது. நம்ம ஹீரோவா அது மெயினா பாத்துட்டு இருக்கிறான். சரி ஓகே அண்ட் எப்படியோ ஒண்ணு இதை வந்து எடுக்க ட்ரை பண்ணாலும் எடுக்க முடியல. அண்ட் இப்போதைக்கு இது அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இரவும் சரின்னு சொல்லி வந்து அந்த இடத்த விட்டு போகும்போதே வந்து பாக்குறான். ஓகே எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு மேல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம இரவு வந்து வெளியே போறான். அண்ட் ஒரு கல்லுக்கிட்ட போயிட்டு சரிக்கு இப்ப வந்து வெளியே வரலாம் அப்படி சொல்லி நம்ம இரவு கூப்பிடுறேன். அண்ட் அப்ப அவங்க 2 பேருமே வந்து அங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. அண்ட் 2 பேரும் வந்து வெளியே வராங்க. நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தேன் நீ என்னோட ஹையர் லெவல்ல இருப்பேன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ரெட் புடி சொல்ல, நீ என்னடா சொல்ற எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு நம்ம ரெட் புடி சொல்றான், நீ வந்து உன்னை பார்த்தாவே தெரியுது நீ ரொம்ப வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற, கண்டிப்பா வந்து நீ வேற ஒரு ரேஸ் சேர்ந்தவனா இருப்ப அப்படி சொல்லி நம்ம ரெட் புடி கேட்க, அட பைத்தியம் நானும் ஹியூமன் தானே ஏன்னா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் அப்ப அந்த பச்சை முடி கேட்கறான், ஆமா நீ வந்து இந்த லீடரை வந்து கொண்டுட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் வந்து முடிச்சிட்டேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்ல, அது கேட்ட அவனும் வந்து பரவாயில்ல இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமா வரான். நம்ம வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப வீக்கா இருக்கிறோம், நம்மளால வந்து ஒரு விஷயத்த கூட ஹேண்டில் பண்ண முடியல, நம்ம இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் அப்படி சொல்லி அந்த பச்சை முடி யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சரி ஓகே நம்ம வந்து இங்க இருந்து கிளம்பலாம், இந்த இடம் வந்துட்டு இதுக்கு மேல டேஞ்சரா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்க கிளம்பலாம்னு சொல்லும் போது அதுக்கு ரெட் புடியும், இல்லப்பா என்னால சுத்தமா முடியல, ஆல்ரெடி காலில் பயங்கரமா வலிக்குது, உடம்புல பயங்கரமா வலிக்குது சொல்லி அந்த இடத்துல இருந்து உட்காந்துக்கிறான். அண்ட் உட்காந்துக்காரு பச்சை முடியை பார்த்து, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்குதுல்ல அப்படி சொல்லி கேட்க, ஆமா நம்ம போகக்கூடிய தூரங்கள் இன்னும் அதிகமாவே இருக்குது அப்படி சொல்லி வந்து பச்சை முடியை வந்து சொல்றான். அப்புறம் நீ என்ன பண்றதா ஐடியா, நீ அடுத்து வந்து ஜி ஃப்ளோருக்கு வந்து போறியா அப்படி சொல்லி கேட்க, அங்க போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றான். சரி அப்படின்னா இதெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்களோட எல்லாத்தையுமே வந்து இவன் கொடுக்குறான். அதாவது இத்தனை நாளா இவங்க சேர்த்து வச்சு அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து ஹீரோவும், இங்க பாருங்க உங்களை காப்பாத்துறதுக்காக ஏதோ காசு எது கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இது நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது, இல்ல நீ தப்பா நினைக்கிற, எங்களுக்கு எல்லாம் இது எதுக்குமே தேவைப்படாது, ஏன்னா நாங்க வந்து ரிட்டையர் ஆகலான் இருக்கிறோம் அப்படி சொல்லி வந்து அவங்களும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றீங்க ஏன் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதை நீங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த டைம்ல தான் நாங்க தோணுச்சு நாங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறோம், நாங்க இனிமே வந்துட்டு இந்த மாதிரி சண்டை போடலாம் வேலைக்கே ஆகாது, அதனால வந்து நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கிறோம், எல்லாத்தையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கிறோம். அண்ட் உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு தோணல. அண்ட் எதுக்காக நாங்க அப்படி பண்றோம்னா வந்து இந்த மாதிரி ரேங்கிங் லிஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, அதுல டாப் 3ல இருந்தா வந்து பயங்கரமா ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்துட்டு அது இல்லாம நம்ம இந்த ஜுவல் காஸ்ட் வந்து முடிக்கிறது வேஸ்ட் அப்படி சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, ஆமா நீ சொல்றத பார்த்தா வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்ச ஃப்ளோரை வந்து திருப்பி கூட முடிக்கலாமோ அப்படி சொல்லி கேட்க, ஆமா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி சொல்லி கேட்க, என்னடா சொல்ற, இது வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிருச்சே, அண்ட் இவ்வளவு நேரமா வந்து கஷ்டப்பட்டு ஒரே டைம்ல முடிச்சாதான் முடிக்க முடியும், அண்ட் அதுக்கு மேலே திருப்பி வந்து பழைய ஃப்ளோருக்குள்ள போக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சிட்டு இருக்கேன், ஓவர் ப்ரெஷர் போட்டு நான் முடிச்சிட்டு இருந்தேனே, அட பாலா போன என் தம்பியே இதை கூட வந்துட்டு சொல்லிட்டு போக மாட்டியா, உன் மைண்ட்ல எங்கடா ஒரு மண்ணையும் காணும் அப்படி சொல்லிட்டு நம்ம செம்ம கான்ல வந்து அந்த தம்பியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த டவர் எதுவுமே வந்து டைமோ டேட்டோ வந்து கொடுக்கறது இல்ல. ஆனா டுட்டல் கோஸ்ட்ங்கிற ஒரு முக்கியமான ஏதோ ஈவெண்ட்டுக்கு இது இருந்தா, ஒரு இடன் கோஸ்ட்டுக்கு இது இருந்தா அப்ப மட்டும் தான் வந்து டைமிங் வருது. அண்ட் தென் அந்த டுட்டல் கோஸ்ட்ங்கிறது எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம். அப்ப நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரெட் முடி சொல்றான், இப்பயாவது கொடுத்தா நாங்க கிஃப்ட்டை வந்து அது நீ ஏத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அண்ட் இவன் மட்டும் அந்த கிஃப்ட்டை ஏத்துக்கிட்டோம், அதை வச்சு அவங்ககிட்ட ஒரு நல்ல ஃபேவர் வந்து நம்ம கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அந்த பச்சை முடி திட்டுறான், இவன் பைத்தியக்காரத்தன மூளையை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காத, பைத்தியக்காரத்தனம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அது என்னன்னா வந்து டாப் 2ல வந்து 2 பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்லி வந்து யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா அவங்களை வந்து பார்த்தே ஆகணும். அண்ட் தென் எப்படிப்பட்ட பவர் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓகே இப்ப நான் வந்து சீஃப் ஃப்ளோருக்கு வந்து போலாம் அப்படி சொல்லிட்டு அண்ட் அப்பதான் வந்து அவங்ககிட்ட பேச வரான். ஆமா இந்த டாப் 2ல இருக்கிறவங்க பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க, அண்ட் அவங்கள பத்தி சொல்லணுமா, அவங்களாம் வந்து ஒரு டீமன்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்னது டீமனா அப்படி சொல்லி கேட்க, அதாவது அவங்க அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க, அதாவது அந்த அளவுக்கு வந்து ரேங்க் வந்து பயங்கரமா இருக்கும். அண்ட் தென் நானும் வந்து ரொம்ப புஷ் பண்ணி பார்த்தோம், பட் ஆனால் எங்களால் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியல, ஆனா வந்துட்டு நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுங்க அண்ட் அதை யூஸ் பண்ணி அவங்க மூஞ்சில வந்து கரிய பூசுங்க அண்ட் தென் டாப் 1 பிளேஸை வந்து நீங்க அச்சீவ் பண்ணுங்க அப்படி சொல்லி இவங்க சொல்ல,
அண்ட் தென் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும்ல அப்படி சொல்லி ரெட் பண்ணி கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அண்ட் தென் இது நல்ல ஐடியா தான் அப்படி நம்ம ஹீரோ வந்து இதை வந்து கேட்டுக்கிறேன் ஐ மீன் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல நல்ல பையன் இந்த மாதிரி தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் தென் நீ எங்களுக்கோசரம் வந்து நீ அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் வந்து அவனு சொல்லிட்டு இருக்கிறேன் அண்ட் தென் இது செலிப்ரேட் பண்ற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில ஒரு கிரீட்டத்தை மாட்டிக்கிறாங்க அதாவது ஒரு இதுல வந்து அவன் கிடைச்சிருக்கணும் அந்த கிரீடம் அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோட தலையில வச்சு அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சரி ஓகே அண்ட் ஃபன் பண்ணதெல்லாம் போதும் பட் நமக்கு வந்து டைமிங் ரொம்ப கம்மியா இருக்குது இன்னும் நமக்கு 2 நாள் தான் இருக்குது அண்ட் அதுக்குள்ள இந்த ரிட்டர்ன் கோஸ்ட் வந்து நம்ம முடிச்சே ஆகணும் அந்த இந்த கிரீடத்துக்கான ஒரு எப்படின்னா இந்த கிரீடமே வந்துட்டு கிரீடம் வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல அதுவே வந்து ஒரு ரிட்டர்ன் கோஸ்ட்டுக்கான தான் அண்ட் அது இன்னும் ஃபுல்லா வந்து முடியல அதோட கண்டினியூவா தான் இது இருக்குது அந்த இதையும் நம்ம முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம உடனடியாக அங்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்க கிளம்பி வந்திருப்பான் அது வந்து எங்க இருக்குன்னா வந்து நிலத்துக்கடியில ஒரு முள்ள மாதிரி வாழக்கூடிய பிளேஸ்ல தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க போறான் அண்ட் தென் அவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்படி சொல்லி ஒரு பாஸ் மாஸ்டர் வருது அது ஒரு முள்ள மாதிரி மாதிரி தான் இருக்குது அது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணி எப்படியே ஃபைனலி வந்து அது முடிச்சிடறான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படல ஓரளவுக்கு வந்து ஈஸியா வந்து முடிச்சிடறான் அதை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ள போய் பார்க்கும்போது வந்து ஒரு ஜொலிப்பான ஒரு ஸ்வாட் இருக்குது அண்ட் தென் நம்ம ஹீரோ இதான் தேடி வந்தோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்வாட் எடுக்கும்போது அதோட பேர் காமிக்கிறாங்க அது வந்து விக்ரேட்னு சொல்லி வந்து போட்டிருக்குது அண்ட் தென் நம்ம ஹீரோ எடுக்கும் போதே வந்துட்டு ஓஹோ ஏதோ ஒரு பிளேயர் வேற வந்து இந்த ஏர் ரேங்குள்ள ஸ்குவாட வந்து எடுத்திருக்கிறான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இந்த பிளேயரை பார்க்கும்போது அண்ட் தென் இவன் ஸ்டார்டிங்லேயே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தான் இவன் ஆல்ரெடி அந்த பாம்பை வந்து கிளிக் பண்ணியிருந்தான் அதே மாதிரி இந்த கில்டை வந்து கிளியர் பண்ணியிருந்தான் அண்ட் தென் ஹிடனா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இவன் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு கிளியர் பண்றானே இவன் உள்ள வந்து வேற ஒரு வாரமோ அதுக்கு சம்திங் தான் இருக்கும் இவன் இப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான் அது மட்டும் இல்ல இது நாம மட்டும் தான் பாக்குறோங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது அண்ட் தென் ஐயரா இருக்கிறவங்க வந்து இது பார்க்க வேண்டாம் அப்படி சொல்லி அந்த பாதுகாப்பு கேமரா வந்து இருக்குது அதை வந்து இவன் வந்து லாக்ல போட்டுறான் இவன் யாருன்னு வந்து சொல்லல இவன் அந்த காப்ளின் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம்ல அந்த காப்ளின் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறான் அண்ட் தென் அதை லாக் போட்டுட்டு ஃபைனல் ஃபைட் இப்ப பாக்கலாமா அப்படின்னு அவனு சொல்ல அண்ட் அப்படின்னு சீன் வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஃபைனலி வந்து ஜி ஃப்ளோரோட ஃபைனலுக்கு வந்துட்டான் நீங்க இப்ப வந்து ஜி ஃப்ளோரோட ஃபைனல் பிளேஸுக்கு வந்துட்டீங்க அப்படி சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வர நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லி வந்து அவனு முன்னாடி போயிட்டு இருக்கிறான் அண்ட் தென் முன்னாடி போகும்போது வந்து மறுபடியும் சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது இதுல வந்து நீங்க வந்து ஃபைட் பண்ணிக்கலாம் 1-on-1 ஃபைட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஃபைட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு ரேங்கிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து அதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஒரு பிவிபி பிளேஸ் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி அதுவும் போட நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே பிவிபி மாதிரியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிக்கிட்டு அப்படி மேல போயிட்டே இருக்கிறான் ஆனா இங்க எப்ப வேணா வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா வந்து அந்த பாயிண்ட் வச்சு சண்டை போடுவாங்க அது மூலியமா யார் வேணா வந்து ஹையர் போஸ்ட்டுக்கு போகலாம் அதே மாதிரி வந்து லோயஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டே வந்து மேலே போய் முடிக்கிறான் அண்ட் அங்க போகும்போது ஒரு எனார்மஸான எனர்ஜி வந்து அந்த சைடு வந்து வந்துட்டு இருக்குது யாரான்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அண்ட் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாடுறா ஒரு மான்ஸ்டரா பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி டோட்டல் கோஸ்ட்ல வந்து எப்ப இந்த மாதிரி ஹை ரேங்க் உள்ள பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டு இருக்காங்க அண்ட் அப்பதான் வந்து என்னடா பண்றீங்க வாங்கடா வந்து எங்கூட சண்டை போடுங்கடா ஏன்டா அப்படி பயந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க வாங்கடா இல்ல நீங்க வரல நான் வரேன்டா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ வந்து அங்க பாக்குறான் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கொம்பு பல்லு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களதான் இருப்பாங்க அந்த கொம்பு வச்ச அந்த பழங்குடியினர்கள் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து அவங்க அது இங்கிலீஷ்ல வந்து போட்டிருக்கிறது சுத்தமா வந்து வாயில வரவே மாட்டேங்குது இது 2-3 டேக்கு நான் வந்து பண்ணிட்டேன் சரி நம்ம வீடியோக்குள்ள வரலாம் அண்ட் தென் அவங்க 2 பேரோட பேர் வந்துட்டு ஃபாண்டே அப்புறம் வந்து எடோரா அந்த எடோராங்கிறது வந்து அந்த பையன் அப்புறம் அந்த ஃபாண்டேங்கிறது வந்து பொண்ணு பார்த்தா வந்து 2 பேரும் வந்து அக்கா தங்கச்சி ஐ மீன் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சரி அது வீடியோ போக போக வந்து அவங்க என்னன்னு வந்து சொல்லுவாங்க இப்ப இந்த எடோரா வந்து காமிக்கிறாங்க அவனு வந்து பார்த்து கேட்கறான் ஆமா நீங்க வந்து நின்று இருக்கீங்க அண்ட் என்கிட்ட இருந்து அந்த பாயிண்ட் வந்து நீங்க வாங்கணுமா திருடுமா அப்படி சொல்லி தான் நின்று இருக்கீங்களா சரி அப்பனா வாங்க நம்ம வந்து ஃபைட் பண்ணியே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் போய் பயங்கரமா வந்து ஃபைட் பண்றான் மூஞ்சில குத்துறது தாடியில குத்துறது அண்ட் தென் இப்படி ஃபைட் பண்ணும் போதே வந்து ஒரு கேங் வந்து இவனை பாத்துட்டு இருக்குது இந்த ஃபைட் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்குது அப்புறம் நம்ம எடோரா வந்து பாத்துட்டு இருக்க அண்ட் அவங்களும் பாத்துட்டு இருக்க அப்ப நீங்களும் வந்து அதுக்கு தான் இருக்கலாம் சரி வாங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான் இவன் வந்து அந்த ஆகாச பாம்பை வந்து தோக்கடிச்சல வந்து ஒன்னும் தப்பே இல்ல அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பொட்டன்சியல் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு சின்ன தப்பாயிருச்சு என்னாச்சுன்னா வந்து இந்த பொண்ணோட பேர் தான் வந்து எடோரா அந்த பையனோட பேர் தான் வந்து ஃபாண்டே அண்ட் தென் நான் தப்பா வந்து சொல்லிட்டேன் ஓகேவா இனிமே அப்படியே வந்து கூப்பிட்டுக்கலாம் அவனை வந்து முதல்ல எடோரான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பேன் இனிமே அவன் பேர் ஃபாண்டே தான் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணு அப்படி சொல்லி வந்து பாக்குறான் அண்ட் தென் இவ தான் வந்துட்டு எடோரா அந்த ஃபாண்டேவோட சிஸ்டர் அப்படி சொல்லி சொல்றாங்க அண்ட் தென் இந்த எடோரா பேர் கூட ஓகே ஆனா இந்த ஃபாண்டேங்கிற அந்த பேரை மட்டும் ஏதாவது மாத்தலாமா அண்ட் தென் மாத்திர மாதிரி இருந்தா கீழே வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க அது எந்த மாதிரி வந்து பேர் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க சரி அந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் அப்புறம் வந்து ரெட் பண்ணி வந்து ஆல்ரெடி இது சொல்லியிருப்பா இவங்களை பத்தி வந்து கேட்கும் போதே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபாண்டே இருக்கான் பத்தியா அவன் ஒன்றும் பெருசா வந்து பிரச்சனையே இல்லை அவன் வந்து பார்க்க தான் கொடுமையா இருப்பான் ஆனா வந்து அவன் ஒரு முட்டாளு மூளை இல்லாத முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் பட் இந்த எடோரா இருக்கிறத பத்தியா அவன் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு அண்ட் தென் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது ஆனா வந்துட்டு அந்த ஃபாண்டே அளவுக்கு வந்து பவர்ஃபுல் கிடையாது ஆனா வந்து ஒரு ஓசன் அதாவது ஒரு கடல் மாதிரி அவளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது ஆனா அவ வந்து கொஞ்சம் புத்திசாலியும் கூட அப்படின்னு வந்து அந்த சவப்படி வந்து சொல்லியிருப்பான் நம்ம இரவு இவளை பார்த்துட்டு அண்ட் தென் அவன் சொன்ன மாதிரி தான் இருக்குது எனக்கு
அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனாலும் இவ வந்து ஏதோ ஒண்ணு மறைச்சு வச்ச மாதிரி எனக்கு தோணுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோவோ அவளை பார்த்துட்டே இருக்க. அண்ட் தென் கொஞ்சம் சடனான நேரத்துல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இவனை வந்து பார்க்க, அந்த நம்ம ஹீரோ வந்து பார்க்க, அண்ட் தென் அவ பார்த்து வந்து சிரிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் புரியுது, ஓஹோ நம்மள கொஞ்சம் இலக்காரமா பாக்குறாளா, அப்பனா நம்ம இதான் வந்து பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் முன்னாடி வந்து அவன் வந்து இதை நம்ம எடுத்து இப்ப நம்ம பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படி சொல்லி அந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வந்து கொட்டுறான். அண்ட் தென் கொட்டும் போது வந்து மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரா அவன் இத்தனை பால்ஸ் வந்து கீழே கொட்டுறான், ஒருவேளை அவங்களுக்கு பயந்துட்டு இதெல்லாம் அவங்க கிட்டே வந்து கொடுக்க போறானோ அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த எடோரா அண்ட் ஃபாண்டி 2 பேருமே வந்துட்டு ஷாக்கா வராங்க, ஏன்டா இவன் வந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கிறான். அண்ட் தென் இதை பார்க்கும்போது வந்து ஒரு 1000கணக்கான இல்ல 2000கணக்கான வந்து ஒரு ஜெம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படி சொல்லி வந்து நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்றான்னா வந்து கம்பைன் சொல்லி வந்து சொல்றா. சொன்ன உடனே அது ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து பிளாக்கையும் பிளாக் எஃப்ஐயும் சேர்ந்த அந்த மொத்த டோக்கனையும் நீங்க ஒட்டுக்கு வந்து கம்பைன் பண்றீங்க அப்படி சொல்லி வர. அப்போ வந்து ஒரு கோல்டன் கலர் லைட் வருது, ஐ மீன் கோல்டன் கலர் பாலா வந்து ஒன்னு மாறுது. அந்த மாறின உடனே ரேங்கிங் போர்டு வந்து அப்கிரேட் ஆகுது அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன் வர. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அன்னோன் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. யாரான்னு சொல்லி வந்து இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த ஹீரோ வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எடுத்துருக்கான். இதை பார்த்து பயங்கரமா எல்லாத்துக்குமே சாக்கு. ஏதோ ஒரு பிளேஸ்ல இருந்தவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது வந்து இதுதான் வந்து முதல் டைம், இந்த டவர்லயே ஏதோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கான் அப்படி சொல்லி வந்து எல்லாம் சாக்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இது நான் ஜஸ்ட் தூண்டில் தான் போட்டுருக்கேன், அண்ட் தென் மீன் மட்டும் தான் இல்லைன்னு சொல்லி வந்து பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாடை வந்து வெளியே எடுக்கிறான். அந்த புதுசா வந்து எடுத்தான் பாத்தீங்களா, அந்த ஸ்வாடை வெளியே எடுத்து அதுல வந்து அவன் வானா பவரை இம்ப்ளீட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இந்த ஸ்வாடு வந்துட்டு ஒரு அது என்ன ஸ்வாடுன்னு தெரியல, அது என்ன ரேங்க்னு தெரியல, எதுவுமே தெரியல. இதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்து இது சில்வர் இதை சேர்ந்தது, அண்ட் தென் இது நிறைய பிளட் வந்து சுவச்சிருக்குது, அதாவது இது நிறைய போர்கள்லாம் வந்து கலந்து நிறைய பேத்த வந்து கொண்டிருக்குது. கடைசியா வந்துட்டு இந்த கத்தி வந்து ஓனரே வந்து கொன்றுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இது வந்து ஒரு டீமன் சோடா வந்து மாறிடுச்சு. அண்ட் தென் இப்பயே கூட வந்து அது டீமன் சோடா தான் இருக்குது. பட் இது வந்து பழையபடி மாத்தினா வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது, அது நம்ம ஹீரோ வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இதோட பவர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைடா தான் இருக்குது. இதுல வந்து கிளியர் பண்ணா வந்து அந்த ரிட்டன் கொஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன கொஸ்டின் இந்த வரை காமிக்கல, பட் இந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் போட்டுருக்குது. இந்த மாதிரி இத்தனை கண்டிஷன் இருந்தா கூட அந்த பவர், அதாவது அந்த ஸ்வால்ல வெளியே வரக்கூடிய பவர் வந்து பயங்கரமா இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு என்னடா ஆறா இது பங்கமா இருக்குது அப்படி சொல்லி வந்து எல்லாம் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஸ்வாட் இது என்ன இவ்வளவு பங்கமா இருக்குது, இந்த அளவுக்கு வந்து இது பவர் வச்சிருக்குது, அண்ட் தென் இந்த பவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது, இந்த ஸ்வாட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து கோரச பாடுறாங்க. அண்ட் தென் இவன் வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இவன் தனியா இருக்கிறான், இவன் தனியாவே எத்தனை விஷயம் பண்ணான்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும், பட் இப்ப தனியா வந்து மாட்டிக்கிட்டான். இவன்ட அந்த ஸ்வாடை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கிடலாம், இவன் எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியுமா என்ன, அவ்வளவு என்ன பெரிய ஆளா இவன். ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஸ்வாடை பத்தி தான் சொல்றாங்க. ஸ்வாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாடு. அது வந்து முன்னாடி யூஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து பயங்கரமான போர்ல எல்லாம் கலந்து நிறைய பேர்த்த வந்து கில் பண்ணிருக்காங்க. பட் அது எப்போ வந்து டார்க்னஸால வந்து சூழப்பட்டதோ, அதாவது ஒரு டார்க் ஸ்வாடா எப்ப மாறிச்சோ அப்பயே அது பவர் வந்து எல்லாம் வந்து சீல் ஆயிருச்சு. அதாவது இது வந்து ஒரு ஓலி ஸ்வாட், அதாவது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு ஸ்வாடா தான் இருந்தது. பட் இப்போ வந்து ஒரு டார்க் எனர்ஜி உள்ள ஸ்வாடா மாறினால முழுமையான சக்தி வந்து இதோட போயிருச்சு அப்படி சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் வந்துட்டு இது அது போயிருந்தாலும் அதுல இன்னும் ஒரு சில ஸ்டாட்ஸ்ல வந்து இன்னும் சீல் பண்ணாம தான் இருக்குது அப்படி சொல்லி இதோட ஃபர்ஸ்ட் ஸ்கில், அதாவது இதோட அந்த ஸ்வாடோட ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து ஆன் பண்றான். அது பிளெஸிங் ஆஃப் தி ஸ்வாட் அப்படி சொல்லி இருக்குது. அது நம்ம ஹீரோ ஆன் பண்ணும்போது அப்பதான் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து போடுறாங்க, இது வந்து ஒரு பிளெஸிங் பண்ணப்பட்ட ஒரு ஸ்வாடு. பட் இப்ப எப்படி வந்து இது டீமன் சோடா மாறிச்சோ அதனால வந்து இப்ப டீமன் ஆரோ தான் வரும். இப்ப இந்த ஸ்வாடோட டீமன் ஆரோ வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. அது இல்லாம நம்ம ஹீரோடைய அந்த டீமன், அதாவது ஒரு டார்க் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்ம ஹீரோ வந்து இதுல இன்க்ளூட் பண்றான். பண்ணும்போது பயங்கரமான பவர் வருது. எல்லாரும் மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சரி இப்ப வந்து மேட்ச் ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போற, டே பிளாக் பண்ணுங்கடான்னு சொல்லி ஒருத்தங்க அத்தை, பட் யாராலையும் இது பிளாக் பண்ணவே முடியல. அப்ப அடி நான் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்ல, தம்பி நீ இன்னும் தப்பிக்கல, நான் இங்க இருக்கிற வரையும் நீ எப்படி தப்பிப்ப அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அண்ட் தென் அப்போ வந்து அவங்க கிரீன் கலர் ஒரு புகை மாதிரி வருது, அவங்க அந்த இறந்த இடத்துல வந்து கிரீன் கலர் புகை வருது. அண்ட் அப்பதான் அந்த சோடா இன்னொரு ஸ்கில் வந்து காமிக்கிறாங்க. அது என்னன்னா வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து அதுல பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளை வந்து எதிர்க்கும் பொழுது அதோட பவர் வந்து இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், ஸ்வாடோட பவர். அது இல்லாம வந்து இப்ப இந்த கிரீக்ல புகை வருது இல்ல, அது வந்து என்ன பண்ணுன்னா வந்துட்டு இந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கர்சம், அப்புறம் வந்துட்டு டிஃபென்ஸையும் வந்து ஸ்லோ பண்ணி விட்டுரும். அப்புறம் அதான் ரொம்ப ஸ்லோவாயிருவாங்க. இதெல்லாம் வந்து அந்த இது வந்து பண்ணிவிடும். அந்த ஸ்வாடோட ஒன் ஆஃப் த பவரை இந்த அளவுக்கு இருக்கிறது போது பயங்கரமா இருக்குது. அண்ட் தென் ஒரு சில பேர்லாம் வந்து கர்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓஹோ பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து அடுத்து நீ தான் அப்படி சொல்லி அந்த இடோராவை தான் வந்து பாக்குறான். அண்ட் தென் அப்பதான் வந்து அந்த ஃபாண்டை வந்து காமிக்கிறாங்க. ஓ செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குது, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்பதான் வந்து வெயிட் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு அண்ட் தென் இடோரா வந்து பர்மிஷன் கேட்கறான், நான் வந்து போய் சண்டை போட்டா அப்படி சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த இடோரா அவன் கேக்குது, ஐ மீன் நீ வந்து எப்போ வந்து எங்களை பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது தெரியும், பட் இருந்தாலும் இப்போ கூட கேட்கணும்னு தோணுச்சுன்னு சொல்ல, ஓகே எனிவே அண்ட் தென் இந்த டைம் வந்து திட்டமாட்டேன், போய் சண்டை ஒழுங்கா போட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த அதுக்கு முன்னாடி நீ அதை கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி அந்த இடோராவும் சொல்ல,
என்னது? ஓ! அதுவா? நல்ல வேளை நான் மறந்திருப்பேன். நல்ல வேளை நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 பால் மாரி எடுத்துட்டு வந்து நம்ம இடோடா கிட்ட குடுக்க, குடுத்த உடனேயே அந்த ரேங்கிங் போர்டு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. என்னன்னு பார்த்தா அன்னோன்க்கு மேல வந்து இந்த இடோடா தான் வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கிறா. அண்ட் தென் அந்த பால் 2மே வந்து அந்த ஒரு ஜெம்ஸ் தான் அது. இவங்க 2 பேத்தோட பாயிண்ட்டுமே வந்து தனித்தனியா பிரிச்சு அண்ட் தென் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 2 பேத்தோட பாயிண்டே வந்து டாப் 1, டாப் 2 அளவுக்கு வந்து இருந்திருக்குது. இப்ப வந்து குடுக்கும்போது ஒரே பாயிண்டா வரும்போது நம்ம ஹீரோட அதிகமாவே வந்து இவங்க இருக்காங்க. அப்புறம் ஃபான்டேவே சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு கவலைப்படாத நான் எப்பயாவது ஜெயிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து போறான். அப்பதான் வந்து அவனை பத்தி சொல்றாங்க. அவன் வந்துட்டு அந்த ஒரு கிளான், அதாவது அவன் சொன்னோம்ல அந்த கொம்பு கிளான் சொல்லி வந்து சொன்னோம்ல, அந்த கிளான்லயே வந்து ஒரு அரச குடும்பம் சேர்ந்தவன் இவன். இவன்ட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது. அந்த ஒரு பவர் வந்து பிளட் லைன் மூலியமா தான் வரும். அது வந்து ஐ மீன் ஒரு சென்சுரியில வந்து ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் வரும். அதாவது இந்த பவர் வந்து இந்த கிளான்லயே வந்து இவன்ட்ட மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த மாதிரி பவர் தான் அது. அது வந்து ரொம்ப பயங்கரமான பவர் கூட. அண்ட் தென் அவன் என்ன பண்றான்னா வந்து தண்டர் ஃபீஸ்ட் அப்படி சொல்லிட்டு அவனை நேரா வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போவேன். பட் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட அசுராம அவங்க ஸ்வாட்ல வந்து அப்படியே கீழே வந்து கேதர் பண்ணி அதையும் தடுத்துறான். நீ தடுப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமா இருக்குது, எனக்கு திரும்பி அவங்க கூட சண்டை போடணும், வா 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 அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து எகிரி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அவனையும் அட்டாக் பண்ணி அவனை தள்ளி விட்டுறான். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் மல்டிபிள் அட்டாக்ஸ் பண்றான். இல்ல இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. அண்ட் தென் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் அந்த கிளான்லயே வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவன், என் மேல எப்படி வந்து இவனால ஸ்கிராச்சஸ் போட முடியுது, நான் வேற அந்த அக்கா சபாம வந்து ஈஸியா கொண்டுட்டு அதோடைய வந்து கோரை வேற சாப்பிட்டு இருந்தேன், அதனால எனக்கு வந்து மல்டிபிள் பவர்ஸ் வந்து மேஜிக்கல் பவர்ஸ்ல வந்து கிடைச்சிருக்கும். பட் எப்படி எப்படி இவனால வந்து என்ன அட்டாக் பண்ண முடியுது அப்படி சொல்லி அவனும் பயங்கரமான சாக்காவறான். எப்படியாவது வந்து என்ன பின் தள்ளிட்டான்ல, இவன் வந்து சும்மா ஓடுறதா இல்ல, இனிமே வந்து நம்ம முழு பவர் வந்து காமிக்கலாம் அப்படி சொல்லி அந்த பவரை வந்து பயங்கரமா வந்து ரைஸ் பண்றான். இப்ப நான் யாருன்னு வந்து அவனை காமிக்க போறேன், சரி ஓகே வா இப்ப ஃபைட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு அவன் எப்படி இருக்கானா, இந்த நம்ம கோகு வந்து சூப்பர் சைனா மாறினா அந்த ஒரு ஆறு அப்படியே வெளியே வந்து பயங்கரமா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவன் இருக்கிறான். சரி அவன் ஃபைட்டுக்கு வாழலாம்னு சொல்லிட்டு மல்டிபிள் அட்டாக்ஸ் வந்து நம்ம ஹீரோ மேல வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சோட தடுத்துறான். அண்ட் தென் இப்படி சண்டை போட்டு இருக்கும் போதே வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறா, அந்த இடோரா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்க. அப்படி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இடத்துல இருந்து டார்ச் ஆகுறான். அண்ட் தென் அவன் அட்டாக் பண்ண வந்திருக்கான். அதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து டார்ச் ஆயிடுறான். அந்த ஆன உடனே அந்த கீழே முழுக்க வந்து புகை மூட்டமா ஆயிருது. இப்ப வந்து அவனுக்கும் தெரியல எங்கிருந்து இப்ப வந்து அட்டாக் பண்ண போறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தெரியாம மேலேயே வந்து நின்று இருக்கிறான். நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத சமயத்துல வந்து அவன் பின்னாடி வந்து அந்த நம்ம ஹீரோடைய இடுப்புக்கிட்டே வந்து அடிச்சு மல்டிபிள் அட்டாக்ஸ் வந்து நம்ம ஹீரோ மேல வந்து அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோலையே முடியாம ரத்தம் வந்து எடுத்து அந்த நம்ம ஹீரோ கீழே விழுவும் போதே வந்து அவன் முகத்தை பிடிச்சு நம்ம ஹீரோட முகத்தை பிடிச்சு தண்டர் ஃபிஸ்ட் அப்படி சொல்லி வந்து அவனும் அட்டாக் பண்ண வர அண்ட் இதோட முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்றான். அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எல்லாம் வந்து பிளாஷ் ஆகுது, ஒரு செகண்ட் வந்து எல்லாமே வந்து பிளாஷ் ஆகுது. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு வார்த்தை சொல்றான், ஒருவேளை நடந்திருந்தா இப்படிதான் நடந்திருக்கும். எனக்கு வந்து பிளாக் டீல வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தது, அது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது, நான் அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுக்கல, பட் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கில் வந்து கிடைச்சது, அதை வந்து ஃபோர் சைட் அப்படி சொல்லி வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வந்து கிடைச்சது. அது என்ன பண்ணுனா வந்துட்டு ஒரு சில செகண்ட்ஸ்க்கு வந்து நம்மளால ஃபியூச்சர் வந்து பார்க்க முடியும், அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்க்க முடியும். இப்போதைக்கு பர்சன்டேஜ் 0.5 தான் இருந்திருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்கில். இந்த மாதிரி ஸ்கில் ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வந்து கிடைச்சிடாது. இப்போதைக்கு வந்து 0.5 இருந்தாலும் போக போக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கிறது, நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நம்மளால ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும் சொல்லிட்டு அந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து போர் செஞ்ச டைம்ல வந்து நிறைய டைம் வந்து ஒரு சில செகண்ட்ஸ்லயே வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருந்தா கண்டிப்பா வந்து இறக்குறதுங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். இந்த மாதிரி சூப்பர் ஸ்கில் இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு டிராபேக் இருக்கும்ல, அது என்னன்னா வந்து நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கேரான மாதிரி, அதாவது மண்டை சுத்துற மாதிரி வந்து அவனுக்கு ஒரு ஃபீல் வரும்னு சொல்லி வந்து இதுல போட்டிருக்குது. பட் வந்து இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரணும் இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணல. அது ஃபியூச்சர்ல வரும்போது நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோவும் அதை ஸ்கில்ல பார்த்து இன்னும் கொஞ்சம் பேசுறான். அதாவது இந்த ஸ்கில் இருக்கிறது ஓகே தான், பட் இது வந்து எந்த டைம்ல யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து இருக்கிறதோட இது எப்படி யூஸ் பண்றதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்க போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். ஒரு வேளை யூஸ் பண்ணாம தவறிட்டோம்னா வந்துட்டு நமக்கு மரணம் நிச்சயம் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்றான். அதனால இது கரெக்டான டைப்ல தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து அவன் ஆல்ரெடி வந்து பேசியிருந்தான். இந்த மாதிரி வந்து இந்த ரிஸ்க் இப்போ வந்து எடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு அப்படி சொல்ல அந்த இப்ப என்ன நடக்குதுன்னா வந்து ஆல்ரெடி அது நடந்த சீனை இப்ப திருப்பி நடக்குது. அவன் வந்துட்டு திருப்பி வந்து அவன் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அதே மாதிரி வந்து டார்ச் ஆகிறான். நமக்கு மறுபடியும் கிடைச்ச சான்ஸ் வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படி சொல்றான். அதே மாதிரி வந்து அவன் பின்னாடி வர நம்ம ஹீரோ வந்து இப்ப என்ன பண்றான், அவன் டிராகன் ஐஸையும் ஐசென்சையும் ஆன் பண்ணி அந்த இடத்துல நோந்துட்டு அப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீட் ஆன் பண்ணி அவன் கையை பிடிச்சி ஒரு லாக்கி நம்ம ஹீரோ வந்து போட்டுறான். போட்டதுக்கு அப்புறம் அவன் கவனம் இல்லாம இந்த கை வச்சு அட்டாக் பண்றான்னு சொல்லி வந்து அவன் திருப்பி அட்டாக் பண்ண வர இந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்து அவன் ஸ்வாடெல்லாம் அந்த பவர் வந்து கேதர் பண்ணி வந்து அவனை ஃபுல்லா வந்து முடிச்சிடறான். அந்த ஸ்வாடை வச்சு முள்ள வந்து முடிச்சிடறான். பட் அவன் சாகல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அடிச்சு அப்படியே வந்து கீழே படுக்க போடுறான். இப்ப நெக்ஸ்ட் நீதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா வந்து எடோரா கிட்ட தான் வந்து அட்டாக் பண்ண போறான். அந்த எடோரா என்ன பண்ணிருக்கான் வந்து அது ஒரு ஸ்வாடை வந்து சீட்ல தான் வந்து வச்சிருக்கோம். தென் இப்போ வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண உடனே வந்துட்டு அது சீட்ல இருந்து வெளியெடுத்து அது வந்து தடுக்குது. இது தடுத்ததை பார்த்த உடனே நம்ம ஹீரோ சொல்றான், நான் ஆல்ரெடி ஃபோர் சைட் வச்சு இந்த மாதிரி அட்டாக்
அட்டாக் பண்ணுவேன் நான் வந்து பாத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் டேகர் எடுத்து வந்து வேகமா வந்து வீசுறான். அது வந்து அவன் கழுத்தை வெட்டுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பட் அவன் வந்து தடுத்துறா, அவன் ஸ்வாட் வச்சு தடுத்துறா. நம்ம ஹீரோ அதே சமயத்துல வந்து பேக் அடிச்சிடறான். அண்ட் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் இது எப்படி வந்து பிளாக் பண்ணா, இது அவ்வளவு சீக்கிரம் பிளாக் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண. அண்ட் தென் அவன் மறுபடியும் வந்து தடுக்கிறா. பட் அப்போ வந்துட்டு அவ ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றா, ஒரு ஸ்லாஷ் அட்டாக் மாதிரி வந்து யூஸ் பண்ண. நம்ம ஹீரோவும் பல ஸ்லாஷ் வச்சு தடுக்கிறான். அண்ட் தென் நம்ம ஹீரோ மட்டும் தடுக்கலைன்னா வந்து அவனுக்கு எதை கூட ஆயிருக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஸ்லாஷ் அட்டாக் மூலியமா அந்த தரை, அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு தரையை தாண்டி மத்த எல்லாமே வந்து காணாம போயிருக்குது. அந்த அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல்லா இருந்திருக்குது. அண்ட் தென் அந்த பொண்ணு சொல்றா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற. அப்புறம் அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவும் அவன் ஐஸை வந்து, அதாவது அவன் கண்ணை வந்து பார்க்க, நான் ஃபோர் சீட்டை வச்சு பார்க்கும்போது வந்துட்டு இது ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அண்ட் அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஓகே, இந்த போன வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. அது இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பொண்ணை பத்தி தான் வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணு எப்படின்னா வந்து அந்த ஃபாண்டே இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பிளட் ரேட் கிடையாது, அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க கிடையாது இந்த பொண்ணு. ஆனா வந்து இவ எப்படிப்பட்டவனா அந்த ஃபேமிலியில ஒரு ஆள் தான். ஆனா இவங்க வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு ஏன் வந்து இவ்வளவு டேலண்டா இருக்கானா வந்துட்டு அவ வந்து அவளோட அறிவு தான். அதாவது அந்த ஃபாண்டே எப்படி வந்து எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கணும், பட் அதே அளவுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப அறிவாளியான ஆளு. ஏன்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து மட்டுமே டாப் 1 டாப் 2 வந்து பிடிச்சிருப்பாங்க. அது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அண்ட் இது எல்லாத்துக்கு காரணமே வந்து இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணால வந்து எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி ஒவ்வொருத்தவங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கேற்றபடி வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். அதனாலதான் என்னோட ஃபோர் சீட் வந்து ஒர்க் ஆகல அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணு வந்து கேட்கறா, ஓகே இதுக்கு மேல சண்டை போடணும் ஆசைப்படுறியா அப்படி சொல்லி அந்த பொண்ணு கேட்க, அது கேட்ட நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு இது போதும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆனா நீ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கிற, ஏன்னா வந்து என் தம்பியை வந்து டிஃபீட் பண்ணி அதே சமயத்துல இங்க எத்தனை பேர் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து நீ டிஃபீட் பண்ணிட்ட. அண்ட் தென் உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நான் விட்டு கொடுக்கறது ஐடியா கிடையாது. ஏன்னா வந்து எங்களுக்கு அது ரொம்ப முக்கியம், எங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் வந்து அதெல்லாம் வந்து விட்டுறதா ஐடியாவே கிடையாது. அண்ட் தென் நீங்க வந்து ஒரு நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்பதான் வந்து அவரோட இடுப்பு வந்து செக் பண்ணும் போது அந்த பால்ஸ் வந்து அங்க காணும். என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோட கையில தான் அந்த பால்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஹீரோ எப்ப எடுத்திருப்பானா வந்துட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு டேகர் தூக்கி வச்சுதான் பாத்தீங்களா, அது வந்து நேரா அதை தான் வந்து கிழிச்சிருக்கும். அதாவது அந்த பாலை தான் வந்து கிழிச்சிருக்கும். அதை நம்ம ஹீரோ அப்படியே வந்து எடுத்திருந்தான். இந்த ஒரு விஷயத்துல வந்து இவ்வளவு கவனம் இல்லாம இருந்துட்டுனே, இவன் எப்ப வந்து அதை எடுத்தானே நமக்கு சுத்தமா தெரியலையே. அவன் அட்டாக் பண்ண வந்தா அது டார்ச் ஆகிற சமயத்துல அதை எடுத்திருப்பான், நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த டைம்ல தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வருது. அதாவது எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன் வருது, இந்த மாதிரி சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகுது, வண்டி ரேங்கிங் வந்து அப்கிரேட் ஆகுது அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன் வர. அதுல பார்க்கும்போது அன்னோன் இருக்குது. அது வந்து இப்ப வந்து 5 lakhல இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து 1 lakh இருந்திருக்கும். அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 1,20,000 இருந்திருக்கும். பட் இந்த டைம் வந்து நம்ம ஹீரோக்கு மட்டுமே வந்து 5 lakh, அதாவது யாருமே தோடாத அளவுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து அச்சீவ் பண்ணிருக்கான். இது சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வந்த உடனே வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் வந்து சிம்போங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆன் பண்றான். ஆன் பண்ண உடனே வந்து அந்த இடத்துல அவன் டெலிபோர்ட் ஆயிடுறான். அந்த பொண்ணு வந்து வேண்டாம் அப்படி சொல்லி வந்து சொல்லுது. பட் இருந்தாலும் அப்படியே நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்ட் ஆயிடுறான். இந்த மாதிரி வந்து ஈஸியா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொடுத்துட்டோமே அப்படி சொல்லிட்டு அவ பயங்கரமா வந்து கடுப்பாயிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூலா தானே இருந்தான் அப்படி சொல்லி இந்த பொண்ணு வந்து வெக்கப்பட, அண்ட் தென் இந்த ரூட் எங்கேயோ வேற எங்கேயோ போகுது. அண்ட் தென் நம்மளுக்கு கதையை வேற எங்கேயோ கூட்டு போலாம். அவள ஒரு நம்பர் மாதிரி ஏதோ ஓடுது. அண்ட் தென் அது முடிஞ்ச உடனே நீங்க இந்த டோட்டல் காஸ்ட் வந்து முடிச்சிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம ஹீரோ எங்க வந்து உட்காந்து பாக்குறான்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல வந்து நம்ம உட்காந்து பாத்துட்டு இருக்கிறேன். அப்பதான் நோட்டிபிகேஷன் வருது, நீங்க இந்த ஹால் பிளேஸும் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அரேஞ்ச் ஆகுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இப்போ வந்து எல்லாருமே வந்து டோட்டல் காஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஜி ஃப்ளோர்ல இருந்த எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு கிரெடிட் ஆயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறோம். அண்ட் தென் அங்க போய் நிக்கும் போது நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, இவன் தானே அவன் ஃபாண்டே அண்ட் ஜெடோட 2 பேர்த்தோடையும் வந்துட்டு ஈஸியா வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு அந்த டாப் ஸ்கோரையும் வந்து இவன் எடுத்திருக்கிறான், இவன் தான் அவனா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வித்தியாசமா பேசுறாங்க. எப்படி ஃபைனலி வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எடுத்துட்டேன், எனக்கு அந்த கீ கண்டிப்பா தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு கீயை பத்தி வந்து பேசுறான். அது என்னன்னு தெரியல, போக தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் அந்த டவருக்கு போகும்போது கண்டிப்பா இந்த 2 இடத்துக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கேவோட அந்த ஒரு கிளானுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறான். எனக்கு தெரிஞ்ச அவன் தம்பியோட கிளானா இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ரெண்டாவதா வந்து ஒலிம்பஸ் உடைய ட்ரெஸ்ஸருக்கு வந்து போகணும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு பழங்காலத்து அந்த கடவுள்களுடைய ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்புறம் வந்து ட்ரெஷர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து அங்க போகணும். அதுக்கு போறதுக்கு வந்து ஒரு பாண்டவ ரிலீக்ஸ்ல தேவைப்படும். அதுல ஒன் ஆஃப் த ரிலீ தான் வந்து இந்த கீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த பச்சை முடி சாவு முடி வந்து இங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஆனா அவங்க வந்து ரிட்டையர் ஆக போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் பாப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். ஆமா நீ வந்து ஆன் தானே அப்படி சொல்லி நிமிராங்க. ஆமா நான் ஆன் தான். அண்ட் தென் யாரோ ஒருத்தங்க மாஸ்க் போட்டு வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். அண்ட் தென் நீங்களா தான் இருப்பீங்க நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி நீங்க தான் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான், இவன் பார்த்தா வந்து இப்ப ஆறவே கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவன்கிட்ட கேட்கறேன், நீ வந்து அந்த ஃப்ரீஸ் கார்டனுக்கு வந்து போனியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, ஆமாண்ணா எனக்கு வந்து சின்னதா இது லக் அடிச்சுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு நான் வந்து போயிருந்தேன் அப்படின்னு வந்து அவனுக்கு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அந்த இடத்துல வந்துதான் இந்த மாதிரி மானா பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த எலிக்சர்லாம் வந்து இருக்கும், அதே மாதிரி ஸ்பிரிட்ஸ் அந்த இடத்துல இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
அது மட்டும் இல்ல எனக்கு வந்து மேஜிக்கல் பவர் அப்புறம் ஸ்பிரிட் பவர் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்படி சொல்லிட்டு அவன் டிராகனைஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அவனுக்கு உடம்புல வந்து எதுவுமே இல்லாம இருக்குது. அப்பதான் வந்து அவன் யோசிச்சு பாக்குறான், அவன் ஸ்பிரிட் பவர் ஹெல்ப் மூலியமா வந்துட்டு அவன் நெகட்டிவ் எமோஷனலா வந்து எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோல வந்து யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து அவன்கிட்ட கேட்கறான், உனக்கு ஏதோ லக்கி ஏதோ அடிச்சுச்சோ நல்லா வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா நான் கேட்கறீங்க, அது வந்து எனக்கு ஒரு மாஸ்டர் வந்து கிடைச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த மாஸ்டர் வந்து எங்களை பிட்ரே பண்ண அவங்கள மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு வந்து அவனும் சொல்லிட்டு அப்புறம் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, உங்களால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், நீங்க மட்டும் இல்லைன்னா வந்து நான் அங்கேயே வந்து இறந்திருப்பேன், நீங்க பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினைச்சேன், பட் இப்போ வந்து நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவனு வந்து சொல்றான். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா நான் பவர்ஃபுல் ஆகி அண்ட் உங்களை பார்க்க வருவேன், உங்களை தேடி வருவேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனும் வந்து மறைஞ்சு போயிடுறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த கில்டுக்கு நம்ம முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே, ஓ எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா, உங்களை வந்து ஒட்டுக்கா சந்திக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படி சொல்லி ஒருத்தன் வெளியே வரான். அது யாருன்னா அந்த காப்ளின் தான். அண்ட் தென் நான் என்ன வந்து அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் தான் வந்து இந்த ஒரு ட்ரிட்டில் கோஸ்டோடைய மாஸ்டர், ஐ மீன் கண்காணிப்பாளர். அண்ட் தென் நீங்க வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டா வந்து பண்ணிருந்தீங்க, முன்னாடி இருந்தவங்களோட பயங்கரமான பாயிண்ட் எல்லாம் வந்து நீங்க எடுத்திருந்தீங்க, ரொம்ப வந்து கடினமான உழைப்பு அப்புறம் வந்து நிறைய புத்திசாலித்தனம் அப்படி சொல்லிட்டு அதை உங்களை சொல்லிட்டே போலாம், அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணிருந்தீங்க, இதே மாதிரி அந்த டவர்லயே வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து நம்ம வாழ்த்திட்டு இருக்கிறா. ஓகே இப்ப வந்து டைம் வந்துருச்சு, ஸ்கோரை வந்து பாக்கலாமா, யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுத்தாங்கன்னு பாக்கலாமான்னு சொல்லிட்டு அவனையும் வந்து ஸ்டேட்டஸ் பாக்ஸ் வந்து ஓபன் பண்றான். அண்ட் அதுல பார்த்தா நம்ம அன்னோன்கிற நம்ம ஹீரோட பேர் தான் இருக்குது. 5 லேக் வந்து இருக்கிறத பார்த்து எல்லாருமே பயங்கரமா சாக்காறாங்க, யாரா அவன் இவ்வளவு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா சாக்கா வராங்க. ஏதோ 50,000 முதல்ல 1 லட்சம் பாயிண்ட் எடுப்பாங்க, இந்த பைத்தியக்கார என்னன்னா வந்து 5 லட்சம் பாயிண்ட் எடுத்துருக்கான், இவன் வந்து உண்மையாலுமே ஒரு மனுஷன் தானா அப்படி சொல்லிட்டு எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இவங்களா இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, யாருன்னு பார்த்தா அந்த ஃபாண்டே அண்ட் தென் எடோரா 2 பேருமே வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இவங்களோட பாயிண்ட் தான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன், அதனால வந்து செமையா முறைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அந்த எடோரா வந்து என்ன சொல்றான்னா வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றா. அதுக்கிட்ட நம்ம ஹீரோக்கே சாக்கு, என்னடா அவ பாராட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு டிராகனைஸ் யூஸ் பண்ணி அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த எடோராக்கு வந்து நம்ம ஹீரோ மேல வந்து எந்த கோபமும் இல்லை, ஏன்னா வந்து அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபாண்டே மேல வெக்கப்பட்டிருப்போம், ஒருவேளை நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ்ல கூட விழுந்திருக்கலாம். பட் அந்த ஃபாண்டே இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து செம காண்டா இருக்கும், ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை தோக்கடிச்சிட்டான்ல, அதனால செம காண்டில இருக்கிறான் அவன். ஹே என்னப்பா அங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன சொல்லி முடிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த காப்ளின்னு சொல்லிட்டு அவர்தான் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி 5,10,000 பாயிண்ட் வந்து யாருமே இது வரைக்கும் எடுத்ததே இல்ல, டோட்டல் கோஸ்டோலயே ஒரு வரலாறுலயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதான் வந்து புதுசு அப்படி சொல்லிட்டு அது அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கேற்ற ரிவார்ட் வந்து நம்ம கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு அது பேசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல என்ன வந்துட்டு எல்லா ஃபேம்ல வந்து உங்க நேம் வந்து ஆட் பண்றீங்களா அப்படி சொல்லிட்டு ஒன்று வருது. இது எதுக்குன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த அதுல அந்த ரேங்கர் மாதிரியே இது ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், நேம் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ எப்பயும் வந்து டிக்ளைன் கொடுத்துறான், எனக்கு வேணாப்பா அப்படி சொல்லிட்டு அவன் டிக்ளைன் கொடுத்துறான். இந்த மாதிரி ஒருத்தனை வந்து நான் பார்த்ததே இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பட் நீ அக்செப்ட் பண்ணாத பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது, அண்ட் தென் எக்ஸைட்மெண்டாவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. அது கேட்ட நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு வந்து என் ஐடென்டிஃபை வந்து காமிக்கிறதுல எனக்கு வந்து விருப்பமே இல்ல, அதாவது என் பேரை கூட வந்து எனக்கு காமிக்க விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, சரி ஓகே எனிவே உனக்கு பிடிக்கலன்னா அதை விடு அப்படி சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவனு வந்து ஒரு சொடக்கு போட நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வருது. இதுக்குள்ள வந்து என்ன வேணா இருக்கலாம், ஒரு எம்ப்ரியோட முட்டை இருக்கலாம், இல்ல வந்து லைன் மேனோட ஹெல்மெட் இருக்கலாம், பட் இது கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அது ஓபன் பண்ணும்போது அவருக்கு ஒரு கீ வந்து கிடைக்குது. அது வந்து C+ ரேங்க்ல இருக்குது. இது வந்து ஜூஸோட வந்து ஒரு ட்ரெஸரை வந்து ஓபன் பண்ணக்கூடிய ஒரு கீ அப்படி சொல்லிட்டு அது போட்டிருக்குது. மத்தபடி இதுக்கு எந்த பவர் இல்ல அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்குது. அவதான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறா. இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா வந்து F ரேங்க்ல ஒரு குப்பை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இதோட ஒருத்தி யாருக்குமே வந்து அவ்வளவு சீர் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றா. எப்படி நம்ம ஹீரோக்கு தெரியும்னா வந்து அவன் டிராகனைஸ் மூலியமா இதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால ஹீரோ பார்க்க முடியும். நம்ம ஹீரோ காமிக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டஸுமே வந்துட்டு நம்ம ஹீரோட டிராகனைஸ் மூலியமா தான் அதை காமிக்கிறான். பட் நம்ம வந்து தப்பா நினைச்சக்கூடாது, எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் காமிக்கும் அப்படிங்கிறது தப்பா நினைச்சக்கூடாது. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் தென் இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் குப்பைன்னு சொல்லி வந்து நிறைய பேர் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹை லெவல் ஐ மீன் ஒரு ஹை பிளேஸ் வந்து டவருக்கு மேல போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இது நம்ம இவ்வளவு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அந்த இந்த ஒன் ஆஃப் த கீ வந்து ஒன்னு வந்து அது ஓபன் பண்ணிடாது, அதுக்கு வந்து மொத்தம் 12 கீஸ் தேவை. அந்த 12 கீ வந்து மெர்ஜ் பண்ணும்போது வந்து ஒரே கீயா அது மாறும். அதுதான் வந்து அந்த சூரஸோடைய அந்த ட்ரெஸ் வாட்டை வந்து ஓபன் பண்ணக்கூடிய அந்த கீயா இருக்கும். கண்டிப்பா அதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் தென் இந்த கீ எங்கிட்ட வந்துருச்சுனாவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க. அண்ட் தென் பெட்ரோல் காஸ்ட் வந்து முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அந்த காப்ளின்னு சொல்லிட்டு அண்ட் தென் நீங்க வண்டி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நீங்க எக்ஸலண்டா வந்து பண்ணீங்க, ரொம்ப இன்டெலிஜென்டா நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து பண்ணிருந்தீங்க, அதுல வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அது சொல்லிட்டு திரும்பி நம்ம முடிச்ச அந்த ஃபியூச்சர்ல வந்து மீட் பண்ணலாம்
அப்புறம் வந்துட்டு நீங்க யாரெல்லாம் வந்துட்டு டோட்டல் காஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத வந்துட்டு நான் இதுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் தென் அந்த நோட்டிபிகேஷன் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க மட்டும் தான் வந்து டவருக்கு போக முடியும். அண்ட் தென் போக முடியாது, அதாவது அந்த நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கு எல்லாம் வந்து திருப்பியும் அடுத்த வருஷம் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்க அந்த இடத்தோட இருந்து அது கிளம்பிடுது. அண்ட் தென் அப்போ வந்து ஒரு பிரகாசமான ஒரு லைட் அடிக்குது, அதுக்குள்ள வந்து அவங்களும் வந்து போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து அந்த டவருக்குள்ள போறதுக்கான ஒரு தகுதியானதான் அப்படி சொல்லி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது வந்து அந்த ஃபாண்ட் டைவர் வந்துட்டு நீ இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்ட, அண்ட் தென் நீ ஜெயிச்சதுக்கான காரணமே வந்து ஒரு சீப்பான ட்ரிக்ஸா தான் இருக்குது, அதனால வந்து திருப்பி ஃபைட் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்துட்டு ஹீரோ வந்து கூப்பிடுறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் வந்து சரண்டர் ஆயிட்டேன், நான் வந்து தோத்துட்டேன், என்ன வந்து தோத்ததான் நீ வந்து கன்சிடர் பண்ணிக்கோ, அப்பனா நான் வந்து இங்க வந்து கிளம்பலாம்ல அப்படி சொல்லிட்டு அவனை கிளம்புறான். அதாவது அந்த இடத்த வந்து டெலிபோர்ட் ஆகுறான். அது வந்துட்டு இவங்க ஒரு ஆச்சரியமா, அதாவது என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பாத்துக்கிட்டு டேய் எங்கடா போற வா வா சண்டை போடலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து கத்த. அப்ப நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு போயிடுறான். ஐயோ இவன் வேற போயிட்டானா, இவனை எப்படா திருப்பி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த ஒரு சமயத்துல இருந்தே வந்து ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது. யாரோ ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து 5 லட்சம் பாயிண்ட் எடுத்து டுரில் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கான் அப்படி சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது. அண்ட் தென் அவன் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்லயே வந்து இதுவரை முடிச்சிருந்தான்னு சொல்லி வந்து போயிட்டு இருக்குது. அவனால வந்து கேட்டுட்டு அப்பனா நம்ம கிளான்ல வந்து இவன் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவனுக்கு கண்டே பிடிக்க முடியல, ஏன்னா வந்து அவன் பேரையும் கொடுக்கல, அதே மாதிரி அவன் முகமே என்னன்னு யாருக்குமே தெரியல. அப்படி சொல்லி வந்து இந்த மாதிரி விஷயங்களே வந்து அந்த வதந்தியை வந்து இன்னும் பரப்ப ஆரம்பிச்சது. ஐ மீன் அதிகமா நிறைய பேர் பேச வச்சது அப்படி சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த ஒரு டவுனுக்குள்ள வரான். அந்த டவரோடய இருக்கக்கூடிய அந்த டவுனுக்குள்ள வந்து நம்ம ஹீரோவும் அப்பதான் வரான். அந்த டவுனுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கோபுரம் மாதிரி வந்து ஒரு வானத்தை கிழிச்சிட்டு போற மாதிரி ஒரு டவர் இருக்குது. அண்ட் தென் இதுதான் வந்து அந்த ரேங்கிங் டவர். அது வந்து ஒரு காடோடைய ஒரு டவர் அப்படி சொல்லி வந்து சொல்றாங்க. அந்த ஒபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு காடோடைய ஒரு டவர் தான் சொல்றாங்க. அண்ட் இது கம்ப்ளீட் பண்ண பொழுது நாமளும் ஒரு காடா மாறலாம் அப்படி சொல்லி நிறைய பேர் நம்பிதான் வந்து அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நம்ம என் தம்பியை கொண்டவங்களும் கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்காங்க. என் தம்பியை விட்ரே பண்ணி அண்ட் தென் துடிக்க கொண்டவங்களை கண்டிப்பா வந்து நானும் கில் பண்ணுவேன். அண்ட் தென் ஒவ்வொரு ஆளா வந்து நான் கில் கண்டிப்பா வந்து பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் தென் இதை பிகினிங் இது ஆரம்பம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டவுனுக்குள்ள வந்து ஒரு பிளேஸை தேடி வந்து நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கிறான். அது எதை வச்சு போயிட்டு இருக்கான்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் தம்பியோட ஒரு டீமை வந்து ஒரு போட்டோ வச்சுதான் பார்த்து போயிட்டு இருக்கிறான். அதுல வந்து ஒரு கடையை வந்து அவன் ஃபைண்ட் அவுட் பண்றான். அண்ட் தென் இதுவா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அந்த லோகோ பார்க்கும்போது கண்டிப்பா இது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போவ அதுக்குள்ள நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்குது. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வந்து பாக்குறான். எல்லாமே வந்து பயங்கரமா இருக்குது. பி கிரேடு அப்ப பி மைனஸ் கிரேடு அப்ப சி கிரேடு சொல்லி வந்துட்டு நிறைய வந்து ஆயுதங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்குது. பட் நம்ம ஹீரோட கண்ணுக்கு வந்து ஒரே டேகர் மட்டும் மாட்டுது. அதே நம்ம ஹீரோ வந்து அப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு அதுல ஒண்ணுமே தெரியல, அதோட ஸ்கில் என்ன அதெல்லாம் எதுவுமே வந்து தெரியல. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு யோசிக்கிறான், இந்த டிராகனைஸ்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் காரணம் வந்துட்டு அது எதுக்குமே வந்து லாய்க்கு இல்லாத ஒரு பொருளை மாறினதுக்கு அப்புறம் 2வது காரணம் வந்துட்டு அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாடா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். பட் இந்த ஸ்வாடை பார்க்க வந்துட்டு பயங்கரமா தெரியுது. அது இல்லாம ரத்த கரைகள் அதிகமா இருக்குது அப்படி சொல்லி நம்ம கையை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு அதுக்குள்ள அதாவது அந்த கரைக்குள்ள யாராவது வராங்க. ஆமா நீ யாரு அப்படி சொல்லி வந்து யாரை கேட்கறாங்க. அண்ட் அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. நீ யாருப்பா தம்பி இங்க இருக்கிற அப்படி சொல்லிட்டு அவர் கேட்க அப்ப நம்ம ஹீரோ வந்து இவரே பார்த்துட்டு இருக்க நான் நீ யாருன்னு கேட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவா அந்த கத்தியை கீழே வச்சுட்டு அண்ட் தென் அந்த போட்டோல பார்த்த மாதிரி அவர் அப்படியே தான் இருக்காரு. என் தம்பிக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி அண்ட் தென் அந்த அக்காசா கில்டுல கூட வந்து அந்த கிளான்ல கூட வந்து இவரு ஒரு உறுப்பினரா தான் இருந்தாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அண்ணா இவரோட பேர் சொல்லவே இல்லை, இவர் பேர் வந்து எனோவா. அண்ட் தென் இந்த எனோவா வந்துட்டு என் தம்பிக்கு எவ்வளவு நாளும் பண்ணியிருந்தாலும் வந்து ஒரு அப்பா மாதிரி கூட இருந்திருக்காரு. என் தம்பியா வந்துட்டு அப்பான்னு வந்து சொல்லி இருக்கிறான். அண்ட் தென் அதுக்கு கண்டிப்பா ரீசன் இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு எங்க அப்பா என் கூட வந்து அந்த அளவுக்கு இருந்ததே இல்லை. சின்ன வயசுல வந்து சந்தோஷமான டைம்ல மட்டும் தான் அவர் இருந்திருக்காரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படிதான் கேள்விப்பட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு வந்து ஒரு ஆயுதம் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க என்ன பைத்தியக்காரா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீ ஆயுதமே கேட்கலாமா, இந்த இடத்த பாரு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல காமிக்கும் போது இதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன் உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையா அப்படி சொல்லி கேட்க ஆமா எனக்கு பிரச்சனை தான், இங்க ஆயுதம் கிடையாது, நீங்க இருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி சொல்லிட்டு அண்ட் தென் முதல்ல நொகுரு அப்படி சொல்லி அவன் நம்ம ஹீரோவையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும் போதே வந்து ஆமா ஆர்கிகல்ட் என்ன டிஸ்பேண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க ஒரு செகண்ட் வந்து அவரு ஸ்டென் ஆயிட்டு அண்ட் தென் இது விஷயம் நீ கேட்க கூடாது தம்பி அப்படி சொல்லிட்டு அவரு வந்து சொல்றாரு. இவர் வந்து ஒரு பிளேயர் கிடையாது, இவர் வந்து ஒரு பிளாக் ஸ்மித்தா இருக்கிறாரு. அண்ட் அதனாலதான் வந்து ஆர்கிகல்ல வந்து ஒரு உறுப்பினர் கிடையாது, அதாவது ஒரு பிளேயர் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அவங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான்.
அதுலயும் வந்து ஆர்கிகள் எல்லாம் வந்து நிறைய போர்களை ஜெயிச்சதுக்கு மெயினான காரணமே வந்து இவர் தான். இவரோட ஆயுதங்கள்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு, அண்ட் தென் நீங்க இப்ப ஏன் வந்து ஆயுதங்களை வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க, இந்த ஆயுதங்களை ஏன் வந்து விற்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் பார்த்தா எதுவும் விற்காத மாதிரி இருக்குது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் போது வந்துட்டு, நீல அந்த விஷயத்துல வந்து தலையிடாத அப்படி சொல்லி வந்து அவரு சொல்ல, ஒருவேளை இப்படி இருக்குமோ, உங்களை வந்து நிறைய கில் வந்து ஆஃபர் பண்ணிருப்பாங்க, நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாத்தையும் வந்துட்டு அட்டாக் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இப்ப வந்து பிளாக் லிஸ்ட்ல இருக்கிறதே வந்து சும்மா பிடிக்கல தானே, அண்ட் தென் இதுதான் ரீசனா இருக்கும், அண்ட் தென் இதை ஈஸியா யார் வேணா கெஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு யாரும் கெஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்காத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க, எங்களுக்கு வந்து வித்துருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அது கேட்ட அவன் வந்து ஓகே நான் விக்கிறேன், சரி ஓகே உனக்கு இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, எனக்கு இந்த டேகர் தான் வேணும் அப்படி சொல்லி சொல்ல, இந்த டேகரா அப்படி சொல்லிட்டு அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இந்த டேகரை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த விஷயத்தை வந்து ஒரு டார்க் எலிஃப் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு டேகர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து இந்த பிளாக் சிஸ்டர் சொல்லும் போது, ஒருவேளை அவனா இருப்பானோ, அவன் ஒரு பைத்தியக்காரன் ஒரு முட்டாளு, அதாவது யாரை பத்தி நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து கேரியை பத்தி தான் நினைக்கிறாங்க, அவர் பைத்தியக்காரன் தான், பட் ஆனா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு புத்திசாலி கூட அப்படி சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு, சிறக்கை வந்து உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், பட் ஆனா அதுதான் அவ்வளவு ஈஸியா இருக்காது, அது அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கும், சரி நீ டோட்டல் காஸ்ட் வந்து என்னென்ன வந்து எடுத்தியோ அதெல்லாம் வந்து எனக்கு காமி அப்படி சொல்ல, நம்ம ஹீரோக்கு வந்து என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் வந்து காமிக்கிறான். பட் வந்து ஸ்வாடும் இந்த பிரேஸ்லெட் வந்து அவன் வந்து காமிக்கவே இல்லை. அண்ட் தென் அது காமிக்காம இருக்கும்போதே வந்து இதை பார்த்துட்டு இது வந்து சும்மா குப்பைன்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க, பட் ஆனா இது குப்பை கிடையாது, நிறைய விஷயங்களை மேக் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லி அது பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு அப்பதான் வந்து அவர் கவனிக்கிறாரு அவனோட ஸ்வாட. அண்ட் தென் இந்த ஸ்வாட பார்த்த உடனே அவருக்கு தோணிருச்சு, அண்ட் தென் இது கண்டிப்பா வந்து ஒரு ஓலி ஸ்வாடா தான் இருக்கும், ஆனா இந்த ஓலி ஸ்வாட தன்மையில போய் இப்ப வந்து ஒரு டார்க் ஸ்வாட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லி அவர் பார்த்துட்டு அப்புறம் கையில கூடிய பிரேஸ்லெட்டும் பாக்குறாங்க, இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது, ஆனா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து 2 பொருள் வந்து வைக்கிறான். அதாவது இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்ததுக்காக வந்து 2 பொருள் வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த ஹைன் ஹெல்மெட், அதாவது நம்ம அந்த லைனோடைய மென்ஸோட ஹெல்மெட் அந்த சொல்லி வந்து ஒரு ஹெல்மெட் இருக்குது. இந்த ஹெல்மெட் எப்படிப்பட்டதுன்னா வந்து ஒரு முன்னாடி ஒரு பீஸ்ட் கிங் வந்து இருந்தாங்க, அவங்களோட ஹெல்மெட் தான் இந்த ஹெல்மெட். அப்புறம் வந்து ஒரு எக், அந்த எம்பிரியோ அப்படிங்கிற ஒரு எக், அண்ட் தென் இந்த எக் இருக்குது பாத்தீங்களா, இது வந்து ஒரு டீமனோட எக், அதாவது இதுக்குள்ள வந்து டீமன் கிரியேச்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஒரு பொறிக்கிறதே வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் தென் இது பொறிச்சிட்டு யாரை முதல்ல பாக்குறாங்களோ அவங்க தான் வந்து இது ஃபாலோ பண்ணும் அப்படி சொல்லி இது போட்டுருக்குது. இதை பார்த்துட்டு நீ எனக்கு காமெடி பண்றியா, இதெல்லாம் எங்கிட்ட கொடுக்க போற அப்படி சொல்லிட்டு அவரு வந்து யோசிக்கிறாரு. இது வந்து ஒரு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு லெஜெண்டரி டைப் ஆனது. அந்த ஒரு ஹெல்மெட் இருக்கு பாத்தீங்களா, அதுவே வந்து ஒரு பீஸ்ட் கிங்கோட ஹெல்மெட். அந்த டைம்ல அவர் நிறைய போர்கள்லாம் வந்து மேக் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல இருந்த அந்த ஹெல்மெட் வந்து அவ்வளவு வந்து ரேர் ஆனது. அது மட்டும் இல்ல அந்த எக்குங்கிறது இன்னும் ரேரான ஒரு விஷயம், ஏன்னா அது எம்பிரியோட எக். அந்த எம்பிரியோங்கிறதே வந்து அந்த டீமனோட காட்டு அந்த கார்டு இருக்குது, அந்த கார்ட்லயே வந்து ஒரு கிங் மாதிரி வந்து சொல்லிக்கலாம், வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிங் மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பறவையோட ஒரு எக்குங்கிறது வந்து இன்னும் வந்து பயங்கர ரேரானது அப்படி சொல்லி இவர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்றா, உங்களுக்கு இந்த டேகர் செய்யறதுக்கு இதெல்லாம் வந்து பத்தலினாலும் அண்ட் நம்ம வேற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்க. அப்ப அவரு யோசிச்சு பாக்குறாரு, இவங்க இருக்கிற பொருளோட வந்துட்டு இந்த டேகர் வந்து அவ்வளவோ வந்து பவர்ஃபுல்லா இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இவ வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணிருக்கிறான், எனக்கே வந்து சவால் விடுறான், நீங்க வந்து பண்ண முடியுமா அப்படி சொல்லி சவால் விடுறான் அப்படின்னு வந்து அவரு வந்து ஒரு வாரி வந்து பாத்துட்டு இருக்காரு இவனை. அப்புறம் நான் வந்து இந்த 2 பொருளை கொடுக்குறேன் பாத்தீங்களா, அதுக்கோசரம் வந்து எனக்கு இந்த ஐ ஆஃப் த கேஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து எனக்கு வேணும், அதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் அந்த கண்ணை பத்தி சொல்றாங்க, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்துடைய ஒரு கண்ணு, அந்த மிருகத்துக்கு வந்து ஒரு பல கைகளும் அதே மாதிரி பல கண்களும் இருக்கும். அந்த கண்ணுங்கிறது ரொம்ப ரேரான ஒண்ணுதான், அதுக்காக வந்து இந்த 2 பொருளை ட்ரேட் பண்றதுக்கு வந்து ஒரு சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவரு வந்து யோசிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறா, என்ன உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, மத்தவங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, நான் தான் சொல்லிட்டேன்ல மத்த கிளான்ல இருந்து யாரும் வந்தாங்கன்னா அது நான் வந்து பாத்துக்கிறேன், ஏன் உங்களுக்கு வந்து அவங்கள பார்த்து ஏதோ பயமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப அவரு வந்து பயமா கடுப்பா, எனக்குலாம் அவங்க மேல பயம் இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி ஓகே நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு அப்புறம் அந்த டேக்கரை வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கொடுத்துறாங்க. அண்ட் தென் அந்த டேக்கரை வந்து நம்ம ஹீரோ வந்து அப்ரைசல் பண்ணும்போது அது அப்ரைசல் வந்து ஃபெயில்ட் ஆகுது. அவன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அப்ரைசல் பண்ணும்போது ஃபைனலி வந்து அது அப்ரைசல் ஆகுது. அதே சமயத்துல வந்து டிராகன் ஐஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, 15% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து அந்த டேக்கர் பத்தி வந்து சொல்றாங்க, அது வந்து B- ஒரு கிரேட் ஒரு ஸ்வார்டு, அது வந்து முன்னாடி வச்சிருந்த ஓனர் வந்துட்டு இறந்துட்டாங்க, அதனால இதுக்கு வந்து ரொம்ப வஞ்சம் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்வார்டுக்கு வந்து எமோஷனல் இருக்குதாமா, அதனால வந்து அதுக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. அப்புறம் அதோடைய தனிப்பட்ட ஸ்கில்ல வந்து அது இருக்குது, அது என்னன்னு வந்து காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னன்னா வந்து டார்ஃபோடி விசஸ் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. அது என்னன்னா வந்துட்டு இந்த டேகர் வந்து யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எமோஷனல் வந்து எப்ப அதிகமாகுதோ அப்போ வந்து அது ஸ்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படி சொல்லி போட்டுருக்குது. அப்புறம் வந்து ஸ்வார்ட் ஆஃப் த ரேங்கர் அப்படி சொல்லி வந்து ஒன்று போட்டுருக்குது. அது என்னன்னா வந்துட்டு இந்த ஸ்வார்ட் வந்து யூஸ் பண்ணும்போது வைட்டாலிட்டி எப்போ வந்து 20% கீழே வருதோ அப்ப அது வந்து ஒரு பாய்சன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ஒரு ஐஸ் பாய்சன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்து அது
வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்குது. அப்புறம் அந்த டேகர் வந்து கண்டினியூஸா க்ரோத் ஆகக்கூடிய ஒண்ணு. அதாவது நம்ம ஹீரோ எப்பப்பெல்லாம் வந்து பவர்ஃபுல் ஆகுறானோ அதே சமயத்துல அந்த ஸ்வாட் ஐ மீன் அந்த டேகர் வந்து பவர்ஃபுல் ஆயிட்டே போகும் அப்படின்னு அது போட்டிருக்குதா. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு டேகரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டேகரை வந்து பாத்துட்டு இருக்கா. பரவாயில்ல, இது ரொம்ப சூப்பரா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது வந்து சிஸ்டம்ல வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிபிகேஷன் வந்து பாக்குறான். இந்த டேகரை வந்துட்டு வேற ஒருத்துக்காக வந்து அந்த டார்ஃப் வந்து செஞ்சிருந்தாங்க. பட் வந்து அவர் வந்து இறந்துட்டாங்க. இறந்தனால வந்து இதுக்கு ஒரு வஞ்சன்ஸ் வந்துருச்சு. அதாவது இந்த டேகருக்கு வந்துட்டு ஒரு கோவங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால இதோட பவர் வந்து நிறைய ஆச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதேதான் இதுல திரும்பி இருக்குது. இந்த டேகரை வந்து யாருக்கு செஞ்சாங்கன்னு தெரியல, பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வெளியே வரான். வெளியே வரும்போது ஃபுல்லா வந்து இருட்டா இருக்குது. அண்ட் அப்பதான் வந்து கை கறிக்காரம் அது வந்து இருக்குதுல ஹேண்ட் வாட்ச், அதை வந்து எடுத்து பார்க்கும்போது இது வந்து இப்ப வந்து மூவ் ஆன மாதிரி இருந்துச்சுல. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது வந்து சுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தோணுது, இங்க யாரும் வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து தோணுது. அண்ட் தென் அதே மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15 இல்ல ஒரு 17 பேரை வந்து என்ன ஃபாலோ பண்றாங்க. இவங்க வந்து அட்டாக் பண்ணலாம், உங்களை வந்து முடிச்சு விடலாம், பட் அது வந்து பின்னாடி பிரச்சனையா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு சந்துக்குள்ள போறான். போன உடனே வந்துட்டு எங்கடா போனான்னு சொல்லி வந்து டக்குன்னு வந்து பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அங்க ஆளையே காணோம். அட பாவீங்களா, எங்கடா அவனை தப்பிக்க விட்டீங்க, எப்படிடா தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு ஒரு கடைக்குள்ள வந்து போறான். அண்ட் தென் அவங்க போகும்போதே வந்துட்டு இந்த மாதிரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து காசு கொடுத்துட்டு எனக்கு வந்து டாப் ஃப்ளோர்ல வந்து ஒரு நல்ல வியூ உள்ள ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அப்புறம் வந்து இடத்துல வந்து கொண்டு போய் விடுறாங்க. அண்ட் தென் இதுதாங்க வந்து ஒரு டாப்பான ஒரு பிளேஸ், அண்ட் தென் நல்ல வியூ இருக்கும், என் கடையில தான் வந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு வியூவே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து உட்காராங்க. சரி, எனக்கு ஒரு நல்ல காஃபி அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா போட்டு கொடுங்க, நல்லா வந்து திக்கா போட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் தம்பி எல்லாம் இந்த பிளேஸ்ல நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். அந்த பிளேஸ்ல நம்ம ஹீரோ வந்து சுத்தி பார்த்துட்டு அந்த கடைசியா வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறா. உட்காரும் போது வந்து காஃபி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களா இருக்கும்போது எப்படி இருந்து எனக்கு புரியுது, நீ வந்து ரொம்ப சந்தோஷமா உன் டீம்மேட்ஸோட ஜாலியா நீ இங்க இருந்திருப்பில. அண்ட் தென் எனக்கும் வந்து அப்ப இப்ப வந்து அவனோட ஃபீல் தான் வருது, இந்த காஃபி ரொம்ப கசப்பா இருந்தாலும் அந்த அதுதான உண்மையும் கூட அப்படி சொல்லிட்டு அவனு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றான். அண்ட் தென் அடுத்த நாளே அதே மீன் ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த ஒரு மாசம் கழிச்சு நேரம் எங்க போறான்னா அந்த பிளாக் ஸ்மித்தோட பிளேஸுக்கு தான் வந்து நம்ம ஹீரோவும் போறான். அது அந்த பிளாக் ஸ்மித் கேட்கறான், ஏன் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறேன், ஆமா இந்த டைம் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இல்ல சும்மா வெளியே போனேன், எனக்கு ரொம்ப சலுப்பு சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் வந்துட்டு அவனும் சொல்றான், இவன் என்னதான் திட்டினாலும் வந்து இவன் கேட்கறதும் இல்ல, இவன் கோவப்படுறதும் இல்ல, இவனை என்னதான் பண்றதுன்னே தெரியல. அந்த இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணிடுவானா வந்து அவனை கண்டிக்கவே மாட்டேன், அவன் எப்படியே எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி நான் கம்முன்னு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கம்முன்னு ஒரு வேலையை வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பானா டிராகனைஸ் யூஸ் பண்ணி அந்த வந்து அந்த அவங்க எப்படி எப்படிலாம் வந்து அதை அடிக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாத்துக்கிட்டு அப்புறம் வந்து அவன் யோசிச்சு பார்ப்பான், இந்த ஆயுதங்கள் மூலியமா தான் என் தம்பி வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளா, அவனுக்கு வந்து ஒரு பட்ட பேரே இருந்துச்சு எவன்ஸ் கிங் அப்படி சொல்லி இருந்துச்சு. அதுக்கு மெயினான காரணமே வந்து இவருக்கு ஒருத்த அந்த ஆயுதங்கள்னாலதான் வந்து இவர் வந்து போயிருந்தாரு. அண்ட் தென் இப்படிதான் வந்து இது ப்ராசஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவர் பக்கத்துல வந்துட்டு, என்ன நீ தூங்குறியா, உனக்கு என்ன தைரியமா இருந்தா இங்க வந்து தூங்கிட்டு இருப்ப, உன்னை வந்து அப்பயே வந்து வெளியே போச்சல, நீ வெளியே போ அப்படி சொல்லும் போது நான் தான் சொன்னல எனக்கு சலுப்பா இருக்குது அப்படி சொல்லி சொல்றான். அப்ப ஒரே நிமிஷம் இங்க இரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் அங்க போயிட்டு உனக்கு சலுப்பா இருந்தா நீங்க வந்து வேலை செய்ய, இல்ல வந்து கம்முன்னு வந்து வெளியே போ அப்படி சொல்லி சொல்ல அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், வந்து கம்முன்னு உட்காந்து வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனை எதை எடுத்து சுத்தியில எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறான். சரி, எப்படி வந்து நாங்க நெருப்பு மூட்டுறது, இது எப்படி வந்து ஒரே லெவல்ல வந்து நாங்க மெயின்டைன் பண்றது அப்படி சொல்லி கேட்கறான். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிபி சுகர் இது இருக்குதா, சொன்னீங்கன்னா எனக்கு இது மாத்திரைக்கு இது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது, நீ முதல்ல வாயை மூடு, நீ முதல்ல வாயை மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு தொண்டை பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்பா வர. சரி ஓகே அதை விடுங்க, எப்படி இது நெருப்பு மூட்டுறது அதையாச்சும் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் அவரு வந்து பயமா கத்திட்டு இருக்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என் கூட இருக்கிறது ஃபன்னாதான் இருக்குது அப்படி சொல்லி யோசிக்கும் போது அப்படியே அந்த சீட்டை வந்து கட் பண்ணி வேற ஒரு சீன் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு கிளானி வந்து காலி பண்ணார்ல, அந்த அசூர் ஸ்வாட் கில்ட் அது வந்து காலி பண்ணார்ல, அதை பாக்குறதுக்கு வந்து ஒருத்த வந்திருக்கிறான். அவன் வந்து பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறா, என்னடா அது இந்த அளவுக்கு இது டேமேஜா இருக்குது, அந்த மெசேஜ்ல வந்த அளவுக்கு கூட வந்து பயங்கரமா இருக்குது, இங்க வந்து மக்கள்லாம் வந்து உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதோட அண்ட் தென் கஷ்டப்பட்டு சீக்கிரட்டா வந்து நிறைய பொருளா வந்து வச்சிருந்தோம், அதுவும் வந்து அழிஞ்சு போச்சு, எல்லாருமே வந்து அழிஞ்சு போச்சு, இது எவன்டா பண்ணிருப்பா, எவனோ ஒருத்த ஒரே நாள் எல்லாத்தையும் பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அப்புறம் வந்து அவன் ஆட்கள் சொல்றாங்க எவன் தெரியல, அந்த எவனா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, அந்த அவனை முடிச்சு கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாத்தையும் அனுப்பிடுறான். நமக்குனே எல்லாம் வந்து தொலைறாங்க, எப்ப பார்த்தாலும் எவனோ ஒருத்தன் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்டி வந்து கழட்டி விடுறான். கழட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து காமிக்கிறாங்க, இவன் பேர் என்ன லியான்ட்டு, அண்ட் தென் இவன் அசூர் ஸ்வாட்கள்ல வந்து 5 லீடர் இருக்காங்க, அதுல ஒன் ஆஃப் த லீடர் தான் இவன். அண்ட் அது மட்டும் இல்ல வந்து ஆர்டியாவோட ஒரு எக்ஸ் மெம்பர், அதாவது நம்ம ஹீரோட தம்பி இருந்தான் பாத்தீங்களா, அந்த கில்ல வந்து இவனு வந்து இருந்திருக்கான். பட் இப்ப வந்து அந்த கில்டே இல்ல, அதனால வந்து ஒரு எக்ஸ் மெம்பர். அண்ட் தென் நம்ம ஹீரோட தம்பியோட அந்த கொலைக்கு வந்து இவங்க ஒரு காரணமா இருக்கலாம். அண்ட் தென் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அண்ட் அப்படி இந்த சீனை வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, அதாவது அந்த பிளாக் ஸ்மித் இருந்து கேக்குறாங்க, எனக்கு இது வந்து சொல்லி தரீங்களா,
இந்த லிப்டர் எப்படி பண்றது அப்படின்னு வந்து சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு வந்து உனக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு ஒரு பொருளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்ப அது என்கிட்ட கூட நானே வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அது வந்து என்ன நான் மட்டும் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் காமிக்கணும் அதை விருப்பப்படல அப்படின்னு சொல்ல, அப்ப எப்படி நான் வந்து உனக்கு சொல்லி தரது, நீ எந்த விஷயமே வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அப்ப எப்படி நான் வந்து உனக்கு சொல்லி தரதுன்னா, அப்புறம் இல்ல என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க, அது வந்து என்னால வந்து காமிக்க முடியாது, அது எனக்கு ரொம்ப வந்து முக்கியமான விஷயம், அதனால அதை எனக்கு காமிக்க முடியாது, அது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமான விஷயம் அப்படின்னு மீற வந்து சொல்ல, சரி ஓகே விடு, ஒரு சில பேத்துக்கு ரகசியங்கள்லாம் நிறையவே இருக்கும், நானும் வந்து அதை அப்படி எடுத்துக்கிறேன், அது இல்லாம வந்து நீ ரொம்ப டெடிகேட்டடா இருக்க, அதனால வந்து உனக்கு நான் சொல்லி தரேன். ஆனா வந்து நீ தப்பா நினைச்சுக்க போற, உன் மேல ஏதோ கிரேஸ்ல இருக்கறனால, உன் மேல ரொம்ப வந்து பாசத்துல இருக்கறனால சொல்லி தரேன்னு மட்டும் நினைச்சுக்காத, ஜஸ்ட் வந்து எனக்கு போர் அடிக்குது, அதனால நான் வந்து சொல்லி தரேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு, அப்போ வந்து அவன் காது வந்து செவக்கிறத நம்ம இரவு வந்து பாத்துறான், இவனுக்கு வந்து பாசம் இருக்குது, பட் ஆனா வெளியே காமிக்க மாட்டேங்கிறான், அப்ப நம்ம இரவு நினைக்கிறான். அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் வந்து ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ஏறது இல்ல, அந்த சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் வீடியோவை, அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு லைக் வந்து பண்ணி விட்டுருங்க, அப்பதான் வந்து சேனல் வந்து கொஞ்சமாச்சும் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் தென் எல்லாருமே பாக்குற ஒவ்வொருத்தர் வந்து லைக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தேன்னா நான் ஃபுல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்பதான் நீங்க யாரெல்லாம் வந்து ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, நான் வந்து வளம் பேசுறதுல நாம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.